ஒருவருமே உதவி செய்ய முடியாத அந்த தருணத்தில் பாதாளத்திலிருந்து மீண்டுமா உங்களை தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில வைத்து அழகு பாப்பாரு பாருங்க. அப்ப உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, இவ போற இயேசு கோயிலுக்கு நானும் போறேன், இவ கும்பிடுற தெய்வத்தை நானும் கும்பிட போறேன், இவ ஆராதிக்கிற இயேசுவை நானும் ஆராதிக்க போறேன். ஏன்னா இந்த தெய்வம் கைவிடாதவர், இவர் பொய் சொல்லாதவர், இவர் ஜெபத்தை கேட்கிறவர், இவர் மாறாதவர், இவர் அற்புதம் செய்கிறவர். உன் மேல ஏவப்பட்ட மரண அம்புகள், மரண குறிகள் அதை வைத்தவனுக்கே திரும்புது. மரித்து கிடக்கிற உன் சுக வாழ்வு வெளியே வருகிறது, உன் பொருளாதாரம் வெளியே வருகிறது, உன் மேன்மை வெளியே வருகிறது, உன் ஊழியங்கள் வெளியே வருகிறது. இவ்வளவு நாட்கள் மறைந்திருந்த உன் ஊழியம் இந்த ஆண்டு வெளிப்படும். நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், வியாதியஸ்தர்கள் பிழைத்து கொள்வார்கள். உன் ஊழியத்தில் healing anointing கர்த்தர் திறக்கிறார். God is anointing you with a healing gift in the mighty name of Jesus. செய்வனை பிசாசுகளே, இச்சையின் ஆவிகளே, சர்பத்தின் ஆவிகளே, நீ எங்க இருந்தாலும் கர்த்தருடைய அக்கினி கரவுன நசுக்குது. சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்க டாடி. நான் தகுதியில்லாத பாத்திரம் தான். என்கிட்ட எந்த தாளந்துகளும் கிடையாது, திறமைகள் கிடையாது, என்கிட்ட ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, பிரசங்கிக்கிற எனக்கு அறிவோ ஞானமோ எனக்கு கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒன்று உண்டு, என்னோடு கூட நீர் இருக்கிறீ, என்னோடு கூட நீர் இருக்கிறீ, என்னோடு கூட நீர் இருப்பீரானால் அது எனக்கு போதும், அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். என்னிடத்தில் இருக்கிற மேன்மையான ஒன்று நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. என்னிடத்தில் காணப்படுகிற மேன்மையானது நீர் ஒருவர் மாத்திரமே. என் மகிமை என் கர்த்தர் மாத்திரமே. எனக்கு ராஜா என் ஆண்டவர் மாத்திரமே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. லோமா ஷதலாந்தரா கண்டலா காந்தரா காடலே லேமரோ ஷதரபாந்திரியா லகாதீனா கதரகதரகடதரகடா. ஆண்டவர் சில பேர் மேல புறாவை போல ரூபம் கொண்டு இப்ப இறங்கி வந்து அமருவார். சில பேர் மேல வந்து இறங்கி வந்து அமருவார். ஒரு அனல் உங்கள் உடம்பை பற்றி பிடிக்கும். ஒரு எலக்ட்ரிசிட்டியை போல உங்க கை கால்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையினால தாக்கப்படும். ஒரு விண்ணக வல்லமை, விண்ணகத்தின் மகிமை இதோ உன் தலைக்கு மேலாக பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஆவியானவரை பெற்றுக்கொள். தேவன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. அது அனல் மூட்டி எழுப்பு. லேமராக தர கட தர கட தர கட லேபராக தர கட கட தர கட தர. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு கொஞ்ச நேரம் கைகளை தட்டுங்க. முறிந்திருக்கிற உன் ஆவியில கர்த்தருடைய அபிஷேக வல்லமை பாய ஆரம்பிக்கணும்.
முறிந்து கிடக்கிற உன் ஆவிக்குள்ள ஒரு அக்கினி பாய ஆரம்பிக்கணும். அந்நிய பாஷையை பேசி கைகளை தட்டு, கைகளை தட்டு, கைகளை தட்டு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கைகளை தட்ட 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 ஒரு அபிஷேகம் உன் தலையில ஊற்றப்படுகிறது. அபிஷேக எண்ணெய். இந்த ஆலயத்துக்குள்ள தேவ தூதர்களின் சேனை, தேவ தூதர்களின் சேனை வாஞ்சையோடு இருக்கிறவர்கள் மேல அபிஷேக எண்ணெயை ஊற்றுகிற தேவ தூதர்கள் இங்க உண்டு. லே ஷாத்தரா ஷகலபா துரகடரபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை எழுப்புகிறார், உன்னை முன்குறிக்கிறார். உன் நெற்றியில அக்கினி எண்ணெயால் அபிஷேகம் போடுகிறார். Receive that fire, receive that fire. நிரம்பு, நிரம்பு, நிரம்பு. நீ வெறுமையான பாத்திரம் அல்ல, நீ காலியான பாத்திரம் அல்ல. நீ நிரம்பி நிரம்பி வழிகிற பாத்திரம். நீ எழுப்புதலின் பாத்திரம், நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நீ தேவ சாயலின் பாத்திரம். நீ பலவீன பாத்திரம் அல்ல, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். உன் குடும்பத்தை ஆவியானவர் தன் கரங்களிலே எடுக்கிறார். உன் குடும்பத்தை ஆவியானவர் தன் கைகளிலே எடுக்கிறார். ஒரு மறுரூபம் உன் குடும்பத்தை நோக்கி வருகிறது. ஒரு மாற்றம் உன் குடும்பத்தை நோக்கி வருகிறது. உன் வாழ்க்கையை அடைத்து வைத்திருக்கிற வெண்கல கதவுகள் உடைகிறது, இரும்பு தாழ்பால்கள் முறிகிறது. எல்லார் மேலையும், எல்லார் மேலையும் பெற்றுக் கொள்ளுங்க அந்த அபிஷேக அக்கினிய. சந்தல தரகடல பதுரகடல பரபல பரபா சந்துரா. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. கைகளை தட்டி பாடுங்க. ஷபராபா லாபா துரா கட லாபா ராபா. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். லோமா ராஹாதரகடா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா
ஷாபா லாபா. ஆண்டவர் அநேகர் மேல அபிஷேக ஊற்றை திறக்கிறார். அநேகர் மேல அபிஷேக ஊற்று. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. லாபா ராலா ராபா லாதா ராலா ராலா. ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா. எழுப்புதலின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. விடுதலையின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அக்னி அபிஷேகத்தை ஊற்றுங்க. வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. மன்றாட்டின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. பலத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. எழுப்புதலின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. கண்ணீரின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. விண்ணப்பத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. சபையின் மேல, ஒவ்வொரு ஜனங்கள் மேல எழுப்புதலின் ஊற்று, அக்னியின் ஊற்று. எரிமலையை போல, எரிமலை குழம்பை போல உமது பிள்ளைகள் மேல கைகளை தட்டி செபி செபி அந்நிய பாஷையில பேசு. அநேகர் மேல ஒரு புதிய ஊற்று திறக்கப்படுகிறது. புதிய ஊற்று, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அக்கினி. நீ போன வருடம் பெற்ற அக்கினி அல்ல, இந்த வருடத்துக்கு ஒரு புதிய அபிஷேகம். கைகளை தட்டி நல்ல நல்ல ஆவில நிரம்பி, நல்ல ஆவில நிரம்பி. ராக்கா தர கட்டா தர கட்டா லக்கா தர கட்டா தர கட்டா தர கட்டா. Receive a fresh anointing. ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நல்ல அந்நிய பாஷையில பேசி எழும்பு எழும்பு. சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே. ராகாபை துண்டித்தவள் நீ அல்லவா? வலு சர்பங்களை அடித்தவள் நீ அல்லவா? உன் மேல ஒரு பயங்கர அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள்ள அபிஷேக அக்கினி. பேய்களை துரத்துகிற வல்லமை, சத்துருவ அடிக்கிற வல்லமை, சத்துருவ அடிக்கிற வல்லமை, அந்தகார சக்திகளை முறியடிக்கிற வல்லமை உன்மேல இறங்குகிறது. அந்தகார ஆவிகள் வெளியே ஓடுது, வெளியே ஓடுது. பொல்லாத ஆவிகளே, மந்திர ஆவிகளே, ஏவல் ஆவிகளே, ஓடு ஓடு ஓடு. அக்னி இறங்குகிற இடத்துல சர்பங்களுக்கு என்ன வேலை, பேய்களுக்கு என்ன வேலை? வெளியேறி ஓடுன்னு சொல்லுங்க, வெளியே ஓடுன்னு சொல்லுங்க. அக்னி இருக்கிற என் வாழ்க்கையில அந்தகார சக்திகளுக்கு என்ன வேலை? நல்ல ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷையில மாத்திரம் பேசுங்க. இதுவரைக்கும் அந்நிய பாஷை பெறாதவங்க நல்ல அபிஷேகத்துல நிரம்ப ஆரம்பிக்கும் போது உங்க வாய்களுக்குள்ள கர்த்தர் அக்கினி வார்த்தைகளை வீசுகிறார். நல்ல நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. நீங்களே ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க. நல்ல கைகளை தட்டி, நல்ல இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க வாய்களை தரங்க. இப்ப உங்க மேல அபிஷேகம் இறங்கி வருது. அக்கினி பாஷைகள் வருது, பற்பல பாஷைகள் வருகிறது. லே ஷத த த த த த த லே கதர கட தர கட. ஜீவ நதி உங்களை தூக்கி செல்ல இடம் கொடு. ஆவியானவர் உங்களை தூக்கி வீச இடம் கொடு. ஆவியானவரை தூக்கி வீச இடம் கொடு. ஆவியானவரை தூக்கி வீச இடம் கொடு. உன்னை ஆட்கொள்ள இடம் கொடு. உன்னை நிரப்ப இடம் கொடு. நீ இங்கிருந்து வெளியே போகும்போது நீ சும்மா மாத்திரம் போக கூடாது. நீ தேவனுடைய அக்கினியை சுமந்து கொண்டு போ. அக்கினி பிளமாய் வெளியேறு. எரி மலையை போல வெளியேறு. நல்ல நல்ல அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இரு. உன் ஊழியத்துக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஊழிய வாசல்கள் விரிவாகிறது. உன் ஊழிய கதவுகள் விரிவாகிறது. உன் கணவர் மீண்டும் வருவார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிரம்புங்க, 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 நிரம்பிக்கிட்டே இருங்க. லேகா துரகடல்லா. ஏவலாவியே, சிந்தையை கட்டி வைத்திருக்கிற ஆவியே, வெளியே ஓடி போய் எழுந்து
வெளியே ஓடி எழுந்து. ஏவல் பிசாசுகளே, செய்வனை பிசாசுகளே, இச்சையின் ஆவிகளே, சர்பத்தின் ஆவிகளே, நீ எங்க இருந்தாலும் கர்த்தருடைய அக்கினி கரவுன நசுக்குது. கர்த்தருடைய அக்கினி கரவுன நசுக்குது. உன் பற்கள் உடையுது. சர்பங்களில் வெளியேறுகிறது. சர்பங்கள் வெளியேறுகிறது. தற்கொலை ஆவிகள் வெளியேறுகிறது. வெளியேறுகிறது. அடி விடாத அடி. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை பிடித்து வைத்திருக்கிற அந்தகார சக்திகளை விடாத. எழுந்து துரத்தது. அந்நிய பாஷையை பேசி அடியது. வெளியே வா. வெளியே ஓடு. வெளியே ஓடு. வெளியே ஓடு. குடும்பங்களை உடைத்துக் கொண்டிருக்கிற ஆவியே, செய்வன ஏவல் மந்திர ஆவியே, எழுந்து ஓடுன்னு சொல்றேன். எழுந்து ஓடு. முதுகு தண்டை விட்டு வெளியே வா. முதுகு தண்டை விட்டு வெளியே வா. வியாதியின் ஆவியே, தற்கொலையின் ஆவிகளே, இருமல் வழியா ஏப்பம் வழியா ஓடு. எழுந்து ஓடு. வெளியே வா. எங்கு மறைந்திருந்தாலும் எல்லாம் மந்திர பொம்மைகள் எரிகிறது. மந்திர பொம்மைகள் எரிகிறது. மந்திர பொம்மை சொல்லுங்க. மந்திர பொம்மை, என் பேர் எழுதப்பட்ட மந்திர பொம்மை எங்க இருக்கிற மந்திர பொம்மைகள் வெடித்து சிதறுவதாக. இப்ப தகடுகள் வெடித்து சிதறுவதாக. நல்ல நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க. நீ கைகளை தட்டும் போது தகடுகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். மந்திர பொம்மைகள் எல்லாம் சிதற ஆரம்பிக்கும். மந்திரம் பண்ணி உன் கணவரை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இப்ப நீ கைகளை தட்டும் போது அது உடையுது. உன் குடும்பத்தை உடைத்து வைத்திருக்கிற ஆவிகள் நீ கைகளை தட்டும் போது உடையுது. இப்ப அந்நிய பாஷையில பேசும்போது உடையுது. அந்த பின் பகுதியில் நான் கர்த்தருடைய மகிமை இறங்குகிறத பார்க்கிறேன். பின் பகுதியில் ஒரு மகிமை இறங்குகிறத நான் பார்க்கிறேன். I see glory coming at the back side in the name of Jesus. Fire! Fire! கர்த்தர் இறங்குகிறார். சேனைகளோடு இறங்குகிறார். அக்கினிமயமான குதிரைகள் வருகிறது. ரதங்கள் வருகிறது. இது மகிமையின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மகிமையின் ஆண்டு. நீ எழும்புகிற ஆண்டு. நீ கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைகிற ஆண்டு. உன் எல்லைகள் விசாலமாக்கப்படுகிற ஆண்டு. Fire on you. உன் மேல அக்கினி இப்போது வருகிறது. அநேகர் மேல பரிசுத்த ஆவியின் வரங்கள் பொழியப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் வரங்கள் அநேகர் மேல இறங்குகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வெளியே இருக்கிற உங்க மேல வல்லமை வருகிறது. வெளியே அமர்ந்திருக்கிற உன் மேல அபிஷேகம் இறங்குது. ஜூம்ல கேட்டுக்கொண்டிருக்கிற உன் மேல மகிமை வருகிறது. மகிமை வருகிறது. அக்கினி வருகிறது. அபிஷேகம் இறங்குது உன் மேல. ஷலா தர கட்ட தர கட்ட தர கட்ட தர கட்ட லேகா தரபா. ரிசீவ் தட் ஃபயர். இந்த வருஷம் நீ எழும்பி பிரகாசிப்ப. எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டு. நீ கண்ணீர் விட்டு அழுகிற ஆண்டு அல்ல. எழுந்து சர்வங்களை மிதிக்கிற ஆண்டு. சிங்கங்களின் வாய்களை கிழிக்கிற ஆண்டு. தேள்களை நசுக்குகிற ஆண்டு. தோல்வியின் சங்கிலிகளை அறுத்து எழுந்து சிறைச்சாலைகளை உடைத்து வெளியே வந்து கர்த்தருக்காக ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஆண்டு. சந்தலா தன்னன் தேத்தலா கந்தலா தரகடதா ஷகா தீரகடலா துரலா பாரா
பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நீ இங்க நிரம்பிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் உன் பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் தொடுகிறது. உன் கணவரை கர்த்தருடைய கரம் தொடுகிறது. உன் வேலை ஸ்தலத்தில் உன் மேல வைக்கப்பட்ட மந்திர தகடுகள் உடைகிறது, செயலற்று போகிறது. சொல்லுங்க, ஏன் உடம்புக்கும் அந்தகார ஆவிகளுக்கும் இருக்கிற அந்த சங்கிலி, எனக்கு அந்தகார சக்திகளுக்கும் இணைப்பா இருக்கிற அந்த சங்கிலி, அந்த கயிறு இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது உடைவதாக, இப்பொழுது உடைவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகளே, உனக்கு எனக்கு நீ சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவிகளே, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. வியாதிக்கு எனக்கு தொடர்பு இல்லை. அவமானத்துக்கு எனக்கு தொடர்பு இனி இல்லை. சந்தல்லா சந்தல்லா பதரா ஷகரா பலாபா. யோவான் 11ஆம் அதிகாரம் 38 44 வரைக்கும் வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 38 44 வரைக்கும். இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு தம்பி, அவன் பேர் என்னது? லாசரு. பைபிள் சொல்லுது, இவர்கள் இயேசுவினிடத்தில் அதிக அன்பாய் இருந்த ஒரு குடும்பம். ஆனால் திடீரென்று என்னாச்சு? லாசருக்கு வியாதிப்பட்டு மரித்து போனான். அது என்ன வியாதியோ? சின்ன வயசுலேயே, வாலிப வயசுலேயே. அவன் ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட ஒரு நபராக தான் இருந்திருக்கணும் லாசரஸ். திடீரென்று ஒரு வியாதி, அவ்வளோதான். என்னாச்சு? மரிச்சு போயிட்டான். இப்போ மரித்து போய் அவனை எவ்வளவு நாட்களாக கல்லறையில் வச்சிருக்கிறாங்க? எவ்வளோ நாட்கள் சொல்லுங்களேன் எல்லாரும்? 4 நாட்கள். எவ்வளோ நாட்கள்? 4 நாட்கள் கல்லறையில் வச்சுட்டாங்க. இப்போ 4 நாட்களான உடம்பு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. பொதுவாக ஏதாவது வியாதிப்பட்டு யாராவது மரிச்சிட்டாங்கன்னா அவங்கள அன்றைக்கே என்ன பண்ணிவிடுவோம்? நம்ம அடக்கம் பண்ணிவிடுவோம். நம்மளே அப்படி தானே பண்ணுறோம். ஏன்னா வியாதிப்பட்ட உடம்பு, அது நொந்து போய் இருக்கிற உடம்பு, அது ரொம்ப நேரம் வைக்க வேணாம். காலையில் மரிச்சிட்டாங்கன்னா அவங்கள பகல் 2 மணிக்கெல்லாம் அடக்கம் பண்ணிடும்.
இவனுடைய உடம்பும் வியாதிப்பட்டு மரித்த உடம்பு. அந்த காலத்தில் ஐஸ் பெட்டியெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் உடம்பு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும். அவனுடைய உடம்பெல்லாம் அப்படியே அழுகி போய் நாற்றம் எடுக்க ஆரம்பித்து, அவன் தோள்கள் எல்லாம் அழுகி போய், நரம்பெல்லாம் அழுகி போய். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இறந்த ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள அவருடைய நகங்கள் எல்லாம் விழுந்துருமா, அவருடைய கை நகங்கள் எல்லாம் அது வெளியே வந்துடுமா, தானா முடியெல்லாம் தானா உதிர்ந்துறமா, அவனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் அழுகி போயிருக்கும், இரத்த ஓட்டம் இருந்திருக்காது, கிட்னி, நுரையீரல், இருதயம் எல்லாம் அழுகி போய் இப்போ எல்லாம் அதை கல்லறையை திறந்தா நாற்றம் எடுக்கும். அதை தான் யாரு சொல்றா? அவ சகோதரி சொல்றா, ஐயோ இப்போ கல்லறையை திறக்க வேணாம், நாற்றம் எடுக்குமே. அப்படின்னா இனி இவன் எழுந்து வரக்கூடிய சாத்தியமே கிடையாது. அவன் திரும்ப உயிர் பெறக்கூடிய சாத்தியமே இனி கிடையாது. ஹல்லேலூயா. மெடிக்கல் ரீதியா, அறிவியல் ரீதியா, சரித்திரத்திலும் சரி, அவன் திரும்ப உயிர் பெற்று எழும்பி வருவது சாத்தியமே இல்லாத. ஆனா பாருங்க, மனுஷனால் எவைகள் கூடாதோ அது கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. மருத்துவ ரீதியாக எதை செய்ய முடியலையோ அதை கர்த்தர் சுலபமா செஞ்சு முடிச்சிருவார். அறிவியல் ரீதியா எது முடியலையோ அது கர்த்தருக்கு லேசான காரியம். அதனால தான் ஆசா சொல்றான், பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு சாத்தியமே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க சொல்லலாம், அந்த காரியம் இனி என் வாழ்க்கையில நடக்க சாத்தியமே இல்லை. எந்த சாத்திய கூறுகளும் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா 100% இல்லை, 200% அந்த காரியம் திரும்ப என் வாழ்க்கையில வர சாத்தியமே இல்லைன்னு சொல்றீங்களா? அது உண்மைதான். ஆனா கர்த்தருக்கு அது சாத்தியம் இல்லாத காரியம் அல்ல, அவரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்க கையை விட்டு மீறி போய், துளைந்து போய், மரித்து போய், இனி அந்த வாழ்க்கை எனக்கு திரும்பி வர சாத்தியமே இல்லைன்னு சொல்றீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இழந்த எல்லாவற்றையும் இந்த ஆண்டு நான் உனக்கு திரும்ப தருவேன். நல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பித்து எழுப்பி திரும்ப கொண்டு வருவார். நீ இழந்த பொருளாதாரம், நீ இழந்த சமாதானம், நீ இழந்த உறவு, நீ இழந்த மேன்மை, சொத்துக்கள், மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப உயிர்ப்பித்து உனக்கு இந்த ஆண்டு அதை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் நமது ஆண்டவர், அதுதான் நமது ஆண்டவர். அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க கர்த்தர் இந்த லிமிட் வரைக்கும் தான் செய்வாரு, இதை தாண்டி அவரால் செய்ய முடியாததெல்லாம் நீங்க உங்க மனசுலேருந்து அப்படிப்பட்ட எண்ணத்தெல்லாம் எடுத்துருங்க. 4 நாட்கள் செத்து போய் கிடந்த ஒரு உடலை உயிர்ப்பிக்க என் தேவனிடத்தில் வல்லமை உண்டு என்றால், உன் வாழ்க்கையிலும் செத்து போய் கிடக்கிற எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து உனக்கு மீண்டுமாய் இந்த ஆண்டு கொடுக்க அவர் வல்லமையானவர். உன் ஊழியங்களை உயிர்ப்பிக்க, உன் அபிஷேகத்தை உயிர்ப்பிக்க, நீ இழந்த கிருபை வரங்களை உயிர்ப்பிக்க, நீ இழந்த சரீர சுகத்தை உயிர்ப்பிக்க, நீ இழந்த ஜாய் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவர். அவரால எல்லாமே ஆகுங்க. அவரால முடியாததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வானத்தை ஜான் போட்டு அளந்துருவாராம். எப்படி அளந்துருவாரா? ஜான் போட்டு அளப்பாரு. என் கர்த்தர் கரம் அவ்வளோ பெரிய கரம். ஹல்லேலூயா. பூமி அவருடைய பாதபடி. அவ்வளோதான். ஆண்டவருக்கு நமக்கெல்லாம் உதவி செய்கிறது அவருக்கு ஒரு தூசு மாதிரி. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் தூசு தூசு. அப்படி பஞ்செடுத்து ஊதுற மாதிரி தான் உன் பிரச்சனைகள் எல்லாம் ஊதி தள்ளுவார். அவருக்கு அது லேசான காரியம். சாதாரண ஒரு களிமண்ணை செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள், என் பையன் பொண்ணுக்கெல்லாம் கிளே வாங்கி கொடுப்போம். அதை அவங்க வச்சு என்னென்னமோ குரோக்கடைல் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பான்.
ஆண்டவர் அதே கிளையில் ஒரு மனுஷன் மாதிரி பண்ணி அவனை மனுஷனாகவே உயிரோடவே ஆக்கிட்டார். அவர் கை தொட்டால் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு அது லேசான காரியம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பெரிய பிரச்சனை இருந்தாலும் எனக்கு அது சிறிதளவும் கவலை இல்லை. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. எந்த உறுப்புகளையும் உயிர்ப்பிப்பது அவருக்கு லேசான காரியம். வெளிநாடுகளில் ஒன்றில் ஒரு ஊழியக்காரர் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு நபருக்கு உடம்புல பலவிதமான வியாதி. ஆண்டவர் சொன்னார், அந்த நபரை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணு, அவனை நான் சுகமாக்க போகிறேன். இவருக்கு அவனுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே தெரியாது. அந்த ஊழியக்காரக்கான ஸ்டேஜில் கூப்பிட்டு அவனுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் என்ன நடந்தது தெரியுங்களா? அவன் ஷூவில் இருந்து இரும்பு உருகி வெளியே வருது. ஷூக்குள்ளே இருந்து இரும்பு உருகி வெளியே ஊற்றுது. அவன் ஷூவை கைட்டுட்டு இப்படி பண்ணுறாரு, இரும்பு உருகி வெளியே ஷூவில் இருந்து வெளியே ஊற்றுது. அந்த நேரமே அந்த ஆளுடைய கால்கள் சுகமானது. என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், அவருடைய கால் அடிபட்டு முட்டிலிருந்து கீழே வரைக்கும் பெரிய ராடு இருக்குதா, எலும்பே இல்லையா அவருக்கு உள்ள. ஆண்டவர் பாருங்க, அந்த இரும்பை உருக பண்ணி உள்ள எலும்பை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதே கூட்டத்தில் அதே நபருக்கு இன்னொரு அற்புதம் நடந்தது. என்னன்னா, அவருக்கு பிறந்ததிலிருந்தே நாக்கு பேச முடியாது, நாக்கு இல்லை. அவர் என்ன ஊழியக்காரர் அவருக்கு என்ன கேள்வி கேட்ட போதிலும் அவர் பேசவே இல்லை. அந்த ஊழியக்காரருக்கு தெரியாது அவருக்கு நாக்கு இல்லைன்னு. இவர் ஜெபம் பண்ணி கையை எடுத்த உடனே வாய்க்குள்ளிருந்து நாக்கு வளர்ந்து வெளியே வந்தது. ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான காரியங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு இது லேசான காரியம். டேடி, என் பிரச்சனைகளை மாற்றுவது உமக்கு லேசான காரியம். லேசான காரியம் உமக்கு இது லேசான காரியம். சொல்லுங்க, லேசான காரியம்னு. லேசான காரியம் உமக்கு இது லேசான. பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கு இது லேசான. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு என்ன டின்னருக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த இடத்துல வேற ஒரு ஃபேமிலியும் அவங்க இன்வைட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் உட்காந்து, யாருடா இவர்கிட்ட யாருன்னே தெரியாத என்ன பேச்சு கொடுக்குறது, நான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தபோது அந்த நபர் என்கிட்ட கையை கொடுத்து சொன்னார், ஐயா, என் பேர் சுரேஷ், நான் பஜாஜ் ஃபைனான்ஸில் நான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் கர்த்தர் இல்லைன்னா இந்நேரம் செத்து போய் ஒரு 12 வருஷம் ஆயிருக்கும். நான் கேட்டேன், என்ன பிரச்சனை? சொன்னார், நான் நல்லா இருந்தேன், திடீர்னு என் கழுத்திலிருந்து என் ஸ்பைன் முழுவதும் திராட்சை கொத்தை போல கேன்சர் கட்டிகள் உருவான. அப்படியே அந்த எலும்பு ஃபுல்லாக கொத்து கொத்தா திராட்சை கொத்து போல என் ஸ்பைன் ஃபுல்லாக கேன்சர் கட்டிகள் உருவான. அது என் மூளை நரம்புகளுக்குள்ள அந்த கேன்சர் கட்டிகள் தாக்கி எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. டாக்டர்ஸுக்கு இடத்துல போனோம். எனக்கு மனைவி 2 பிள்ளைங்க. நான் அவளை நேசித்து திருமணம் செய்து கொண்டேன். எங்களுக்கு அந்த லவ் பண்ணி கட்டிக்கினதுனால எங்களுக்கு 2 குடும்பத்துலையும் எங்களை சேர்க்க மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆனால் உடனே நான் உடஞ்சி நொந்து போயிட்டேன். ஐயோ, என் மனைவி பிள்ளைகளை தெருவில் விட்டு நான் போகிறேன்னா அவங்க எங்கே போய் சோத்துக்காக யாருக்கிட்ட போய் கையேந்த போகிறாங்க? என் பிள்ளைங்களை யார் படிக்க வைப்பாங்க? என் பிள்ளைங்களை யார் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க? பல இரவு உட்காந்து அழறாராம், பல இரவு உட்காந்து அழறார். ஒரு நாள் டாக்டர் சொல்லிட்டாங்களாம், உனக்கு வந்திருக்கிற வியாதி யாராலையும் குணமாக்க முடியாது, சயின்டிஃபிக் மெடிக்கலாக அதுக்கு தீர்வே கிடையாது. ஏன்னா உன்னை குணமாக்கணும்னா ஒரே ஒரு வழி தான், உன்னுடைய முதுகு தண்டை அப்படியே எடுத்துடணும். ஆப்ரேட் பண்ணி எடுத்த பிறகு நீ உயிரோடு இருக்கலாம், ஆனால் நீ ஒரு பிணத்தை போல, ஒரு பாம்பை போல தான் இருப்ப. உனக்கு முதுகு தண்டு இல்லாததுனால உன்னால் நிற்க முடியாது, உட்கார முடியாது. நீ ஒரு பொம்மையை போல வீட்டில் இருக்கலாம்,
ஆனால் அந்த ஆப்ரேஷனுக்கு பல லட்ச ரூபாய் செலவாகும். அது செய்யும் போது உன்னுடைய கை காலெல்லாம் செயலிழந்து போயிடும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் தீர்வுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போது எங்கெங்கேயோ டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்க. ஒரு 3 மாதங்கள் மரண பயம், நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறார், இதை நான் பயாப்சி எடுத்து இதை நான் அமெரிக்காவுக்கு இதை அனுப்பணும், ஃபாரினுக்கு அனுப்பணும். அங்கே இருந்து இமெயிலில் தான் நமக்கு அவங்க திரும்பி ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு 3 வாரங்கள் ஆகும். அந்த இமெயிலில் ஒன்றே ஒன்று தான் வரும், ஒன்று நெகட்டிவ் பாசிட்டிவ், இது ஒரு வார்த்தை மாத்திரம்தான் எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. பொதுவாக எந்த வியாதி வந்தாலும் நெகட்டிவ்னு தான் இருந்தால் தான் அது நல்லது. ஆனால் இந்த வியாதிக்கு பாசிட்டிவ்னு இருந்தால் தான் உனக்கு பிழைப்பதற்கான சாத்தியம், உன் கண் பார்வையை திரும்ப வரவழைப்பதற்கான சாத்தியம் உண்டு. அப்போது டெஸ்டெல்லாம் எடுத்து ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ ரிசல்ட் வர 2-3 வாரம் இருக்கிறது. அதிகாலை நேரத்தில் NLAG சபைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. காலை 5-5:30 மணி ஆராதனைக்கு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தா ஒரு வெள்ளைக்காரர் வந்து பிரசங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். திடீரென்று பிரசங்கத்தின் போது பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு அந்த வெள்ளைக்காரர் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறார். அந்நிய பாஷையில் அவர் பேச பாஸ்டர் மோகனையா அவர்கள், டி மோகன் அவர்கள் அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம். இங்கே ஒரு நபர் உண்டு, உன் முதுகில் கேன்சர் வியாதியோடு நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற, உன்னுடைய ரிப்போர்ட் வெளி தேசத்துக்கு போயிருக்குது, அது பாசிட்டிவ் வரணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் அந்நிய பாஷையில் பேசுகிறத இவர் வியாக்கியானம். எப்படி இருக்குது பாருங்க, ஆச்சரியமா. ஒரு மனுஷனுக்காக அவ்வளவு 1000 கூட்டங்கள் மத்தியில் ஆவியானவர் இறங்கி பேசுகிறார் ஸ்டேஜில் இருந்து. ஹல்லேலூயா. அவர் பேச 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 அது வரைக்கும் இவர் மேலே இருந்த அந்த மரண பயம் அந்த நேரமே இவரை விட்டு வெளியே போயிடுச்சு. அந்த நேரமே அந்த மரண பயம்லாம் போய் ஒரு தெம்பு வந்துடுச்சான். கர்த்தர் பேசிட்டாரு, இனி என்னை குணமாக்கிடுவார். வீட்டுக்கு போன 3வது நாளில் இமெயில் வருதா, அந்த ரிசல்ட்டுக்கான இமெயில். கணவனும் மனைவியும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கண்ணீரோடு ஜெபித்து அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணால் பாசிட்டிவ்னு அதில் எழுதியிருக்கு. காலையில் அந்த இமெயில் வந்த உடனே டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்களா, டாக்டர் பாசிட்டிவ்னு வந்திருக்குது, உடனே இமீடியட்டாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்த உடனே அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டார் டாக்டர். போட்டு சொன்னார், 3 நாளில் உங்கள் பார்வை உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஆனால் அற்புதம் என்னென்னா, இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு 3 மணி நேரத்திலே பார்வை வந்துடுச்சு. பார்வை வந்த உடனே இவரே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பைக்கை எடுத்துட்டு இவரே ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ 2 வாரம் கழித்து அவருடைய ஒரு ஸ்கேன் எடுக்கணும், ஃபுல் பாடி ஸ்கேன், பெட் ஸ்கேன் எடுக்கணும். இந்த கேன்சர் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குதுன்னு பார்க்க அதற்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த எலும்புல திராட்சை கொத்தை போல தொங்கி கொண்டிருந்த கேன்சர் கட்டியால் அப்படியே மறைந்து ஒரு தோலை போல மாறி இருந்தது. ஹல்லேலூயா. டாக்டருக்கே பயங்கர பெரிய ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம், எப்படி இது? அப்போதான் டாக்டருக்கு இவர்கள் சுவிசேஷத்தை சொன்னார்களா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். மனுஷனால் கூடாதது, மருத்துவத்தால் கூடாதது என் கர்த்தரால கூடும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. மனுஷனால் கூடாதவைகள், மருத்துவத்தால் கூடாதவைகள். What is impossible medically, what is impossible with doctors, what is impossible with men, it is possible with my God. Hallelujah. என் தேவனால் அவைகள் ஆகும், தேவனால் அவைகள் ஆகும். இந்த சாட்சி அந்த நாட்களில் அந்த சபையில் பெரிய சாட்சியாக மேகசின்லாம் வந்தது, சபையினுடைய மேகசினில். இந்த மேகசினை எங்கேயோ வேற ஒரு ஊரில் இருந்து படித்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு மார்பக புற்றுநோய். இந்த சாட்சியை படித்த உடனே அவங்களுடைய விசுவாசம் அதிகரித்ததா. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேன்சர் கட்டில் இருந்த இவரையே கர்த்தர் சுகமாக்க
ஹல்லேலூயா. அந்த அம்மா அந்த மேகசினை அப்படியே எடுத்து அவங்க மார்பகத்தில் வைத்து ஜெபித்தார்களாம். இந்த நபரை சுகமாக்கின அதே கர்த்தர் என்னுடைய மார்பக புற்றுநோயை சுகமாக்க வல்லவர். அந்த அம்மாவும் குணமாயிட்டாங்க. அடுத்த மாசம் அந்த அம்மாவுடைய சாட்சி அதே மேகசின்ல வருது. இதுதாங்க கர்த்தர், இதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்து பெரிய சேனையா எழுப்புகிற கர்த்தர், நீ இழந்த நாட்களை மீண்டுமாய் உனக்கு கொடுக்கிற கர்த்தர், நீ இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நீங்க இழந்த பணம், இழந்த நகை, இழந்த அந்தஸ்து, இழந்த மரியாதை, இழந்த கனம், இழந்த கிருபை, இழந்த ஆத்துமாக்கள், இழந்த ஊழியங்கள், இழந்த சொத்துக்கள், நிலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆண்டு மீண்டுமாய் அவைகளை உன் வாழ்க்கையில உயிர்ப்பித்து கொண்டு வர நீ ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே வல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி வர அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் மோசே சொல்றாரு சங்கீதம் 90:15, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். நான் சொல்றேம்மா, போன ஆண்டு எவ்வளவு நாள் நீங்க அழுதீங்களோ அதற்கு 30, 60, 100 மடங்கு இந்த ஆண்டு நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க அழுதது அது போன ஆண்டு, நீங்க கண்ணீர் விட்டு பயந்தது அது போன ஆண்டு, நீங்க மரண பயத்தில் இருந்தது அது போன ஆண்டு. இந்த ஆண்டு அவர் சிறகுகளின் சுகத்தால் உங்களை மூடுவார். அவர் செட்டைகளின் அடைக்கலத்தில் உங்களை மூடுவார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளாய் வளருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு நீங்க செழிக்கிற ஆண்டு, இது நீங்க நெருக்கப்படுகிற ஆண்டு அல்ல, நீங்கள் பெருகுவீர்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழ் திருப்தியாக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் துன்பத்தை கண்ட லபரகா ஷகதர பலரா. நல்லவரேன்னு சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே
பூமியிலே அடைக்கலம் நீரே, தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நாள் முழுதும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நல்லவரேன்னு கைகளை உயர்த்தி, நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. சொல்லுங்க, நல்லவரே நல்லவரே நன்றி ஐயா. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. நல்லவரே நாள் முழுதும் நல்லவரே. ஷலகதர கட்டல பதுரா கட்டல பரபலபா ஷேகதர கதுரா கட்டரா. நல்லவரே நன்றி ஐயா. நாள் முழு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் இழந்த எல்லாவற்றையும் இந்த ஆண்டு நான் நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவேன். நிச்சயமா அது வந்துடும். அது எங்க இருந்தாலும், அது மண்ணோடு மண்ணா போயிருந்தாலும், சாம்பலோடு சாம்பல் ஆயிருந்தாலும், இந்த ஆண்டு கர்த்தர் அதை உயிர்ப்பித்து எனக்கு திரும்ப தருவார். அதை உயிர்ப்பித்து எனக்கு திரும்ப தருவார். என் குடும்பத்தை உயிர்ப்பித்து திரும்ப தருவார். என் பொருளாதாரத்தை உயிர்ப்பித்து திரும்ப தருவார். என் பிள்ளைகளை சுகமாக்கி திரும்ப தருவார். என் கர்த்தரை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. லாசரு இறந்துட்டாரு. பிரேத சீலையில சுற்றி 4 நாட்கள் வச்சிருந்தாங்க. வெளியே வரக்கூடிய எந்த சாத்தியமும் கிடையாது. ஒரு பெரிய கல் வாசலை அடைத்திருந்தது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய பிரச்சனையை அப்படி தான் பாஸ்டர், வெளியே திரும்பி அந்த ஆசீர்வாதம் இழந்து போச்சு, அது திரும்பி வர சாத்தியமே இல்லை, பெரிய கல் அதை அடைத்திருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வெண்கல கதவுகளை நான் உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். பிசாசு அதுக்கு என்ன பூட்டு போட்டு வைத்திருந்தாலும் என் கர்த்தருடைய பலத்த கரத்தை நொறுக்கி உடைத்து உங்களுடைய பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொண்டு வர அந்த கரத்துல வல்லமை உண்டு சிஸ்டர். அந்த கரத்துல வல்லமை உண்டு சிஸ்டர். நீங்க நம்புகிறது மனுஷனுடைய கரத்தை அல்ல, நீங்க நம்புகிறது அவருடைய பலத்த கரத்தை. ஹல்லேலூயா. அந்த கரம் கோடிக்கணக்கான ஜனங்களை சுகமாக்கி இருக்கிற கரம். அந்த கரம் செத்த எத்தனையோ பிரேதங்களை உயிரோடு எழுப்பின கரம். அந்த கரம் எங்க போனாலும் உங்களுடைய கணவரையோ பிள்ளைகளையோ தேடி பிடித்து தரன்னு இழுத்துட்டு வர கரம். அதனால தான் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், நான் உங்களுக்கு மறைவாக எங்க ஓட முடியும்,
வானத்துக்கு போனாலும் நீங்கள் அங்கேயே இருக்கீங்க, பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கீங்க, சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் நான் போய் இருந்தாலும் நீங்கள் அங்கேயே இருக்கீங்க. உமது கரம் என்னை தேடி பிடிக்கிற கரம். ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதங்களை பிசாசு வானத்திலேயோ பாதாளத்திலேயோ பூமியின் கடையாந்திரத்தில் கொண்டு போய் அதை எங்கே சிதறடித்து வைத்து அதை ஒளித்து வைத்திருந்தாலும் கர்த்தர், நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவார். தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்னுடைய மரித்த லாசருவே எழும்பி வெளியே வா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மார்த்தா மரியாளுக்கு அவ தம்பி காணாத போயிட்டான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் பணம் என்கிற லாசரு மரித்திருக்கலாம், சுகம் என்கிற லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம், குடும்பம் என்கிற லாசரு மரித்திருக்கலாம். ஆண்டவர் லாசருவை உயிர்ப்பித்து மீண்டுமாய் எழுப்புவார். நீ இழந்த எல்லாவற்றையும் மீண்டுமாய் உன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் தலைக்கு மேலாய் கைகளை தட்டி அதை பெற்றுக் கொள்ளுகிற விதத்தில் விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிற ஜனங்களை சிறைச்சாலையில் இருந்தும் அவர் விடுவிக்க அபிஷேகம் பெற்றவர். ஹல்லேலூயா. உன்னுடைய லாசரு நிச்சயமா வெளியே வருவார். நீ எதை இழந்திருக்கிறாயோ கர்த்தர் அதை நிச்சயமா வெளிப்படுத்துவார், வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு கொண்டு வருவார் தெரியுமா? நல்லா கேளுங்க, யாருக்கு ஆண்டவர் கொண்டு வருவார்? ஏன் ஆண்டவர் மார்த்தா மரியாளுக்கு இதை செய்தார்? காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு அதை செய்யணும்? காரணம் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? யோவான் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியா சகோதரனா சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் எப்படி இருந்தாரு? அன்பா இருந்தார். 35 வாசிங்க. இயேசு 36 வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவர்களை அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்றார்கள். நல்லா கேளுங்க சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் யாருக்கு தெரியுமா அற்புதம் செய்வார்? ஆண்டவர் யாருக்கு தெரியுமா இந்த அளவுக்கு அற்புதம் செய்ய முடியும்? யார் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் லாசருவின் மேலே அன்பாக இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தார்? அவங்க மேலே அன்பாக இருந்தார். ஏன் அன்பாக இருந்தார் தெரியுங்களா? இயேசு எப்போ வந்தாலும் ஓடி போய் அவரை கட்டிப்பிடிச்சு அரவணைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அவரை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து அவருக்கு தண்ணி கொடுத்து உணவு கொடுத்து இலைப்பார பண்ணின குடும்பம் இந்த குடும்பம். ஆண்டவர் மேல அன்பு வச்ச ஒரு குடும்பமும் நிச்சயமா வெட்கப்பட்டு நிற்காதங்க. நீங்க கர்த்தர் மேல உண்மையாவே அன்பு வைத்திருக்கிற நபரா இருந்தா நான் சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலையில விழுந்து கிடந்தாலும் அவர் கரம் உங்களை தூக்கிடும். எந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில அவர் உங்களை கொக்கி அடிச்சு தூக்கிடுவார், விடவே மாட்டார் உங்களை. அவருடைய அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி அங்கிருந்து தூக்கி எடுத்துருவார். இதுதாங்க சீக்ரெட். ஆண்டவர் மேல மட்டும் நீங்க அன்பு வச்சிருங்க, எல்லாவற்றையும் விட அவரை நேசிச்சிருங்க அதிகமா. உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய பிசினஸ், பொருள், பணம், ஆபீஸ், ப்ரமோஷன், வாகனம், உலகம், இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஆண்டவர் மேல அன்பு மட்டும் வச்சிட்டீங்க, அதுதாங்க சீக்ரெட். அதுதான் சீக்ரெட். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்காக இறங்கி வந்து நிற்பார். உலகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் அவர் ஒருவர் உங்க பக்கத்தில் இறங்கி வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அவர் மேல வைத்த அன்பு
ஏன் ஆண்டவர் மாத்தா மரியாளுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பணும்னா அந்த குடும்பத்தின் மேல் அவர் வைத்த அன்பு. பைபிள் சொல்லுது பாருங்க, கண்ணீர் விட்டார். இயேசு என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். ஏன்னா இந்த குடும்பம் வெறும் வார்த்தையினால நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போற குடும்பம் கிடையாது. இன்றைக்கு நம்மெல்லாம் பெரும்பாலும் எப்படிதான் இருக்கிறோம், ஆமா நானும் கர்த்தரை நேசிக்கிறேன்னு வார்த்தையினால சொல்லிடுவோம், ஆனா செய்கையில ஜீரோ. செய்கையில காணிக்க பேக் வரும்போது 100 ரூபாய் இருக்கும், 500 ரூபாய் இருக்கும், 10 ரூபாய் இருக்கும். ஆனா கை எதுக்கு தான் போகுது? 10 ரூபாய்க்கு தான் போகுது. அங்கு உங்களுடைய அன்பின் அளவு தெரிஞ்சிடும். ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவங்க ஆண்டவருக்கு அதிகமாக கொடுப்பாங்க, ஆண்டவருக்காக அதிகமாக இழப்பாங்க. விலங்குதா என்ன? ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் வெளியே பிதுங்கி வரா மாதிரி தெரியுது. சில பேர் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு வாயில தான் இருக்கும், வாயில தான் வடை சுடுவோம், ஆனா வாழ்க்கையில் அது இருக்காது. ஆனா இவங்க அப்படி இல்லை. ஆண்டவரை வார்த்தையினால மாத்திரம் நேசிக்கல, ஆண்டவர் வரும்போதெல்லாம் அவரை கட்டி பிடிச்சு அணைத்து அவருக்கு முத்தம் கொடுத்து அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அவருடைய பாதத்தெல்லாம் கழுவி அவருக்கு நல்ல டீ காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து நல்ல ரொட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல நான்வெஜ் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவர் அவங்க வீட்டை ஒரு ஜெப வீடாக மாற்றினாங்க. இயேசு எப்பப்பெல்லாம் வராரு அப்பெல்லாம் ஒரு கூட்டம் அந்த வீட்டுக்கு வந்தது. அன்னைக்கெல்லாம் அந்த வீட்டில் ஜெப கூட்டம் நடக்கத்தான் வீட்டை திறந்து கொடுத்தாங்க. தன் பணத்தை செலவழித்து ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் கூட வந்த பெருவயிற்றுக்காரர்களுக்கும் சோறு போட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. 12 பேருக்கும் சாப்பாடு. சும்மாவா? 12 பேருக்கு சாப்பாடு செஞ்சு ஒரு 2 லேடிஸு செஞ்சு அவங்க மாத்திரமா சாப்பிட்ருப்பாங்க. கூட வந்த எல்லாருக்கும் ரொட்டி 2 ரொட்டியாவது சுட்டு கொடுத்துருக்கோம். வெறும் வார்த்தையினால் அல்ல, அவர்கள் கிரியையினால தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மரியா ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் விலையேற பெற்ற நௌதம் என்னும் சொல்லக்கூடிய அந்த தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுகிறார். அது பக்கத்தில் நின்று பார்க்குறவங்களாம் அப்படியே व्यसனமாயிட்டாங்க. அடடட, இவ்வளோ காஸ்ட்லியான ஆயில போய் காலில் போய் ஊற்றிட்டாலே, இவ்வளவு காஸ்ட்லியான ஆயில. ஆமாம், அது சும்மா கிடையாது. அந்த ஆயில் அந்த காலத்தில் அது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆயில். நம்ம எப்படி இப்போ பெண்களை திருமணம் செய்து கொடுக்குறோன்னா அந்த பெண்களுக்காக நகையை சேர்த்து வைக்கிறோமா? உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க ஒரு 30 சவரம்னா 50 சவரம்னா சேர்த்து வைக்கிறோமா? அதுபோல் அந்த காலத்தில் திருமணம் செய்து கொடுக்க தகப்பன்மார்கள் என்ன பண்ணுவார்களாம், தங்கள் மகளுக்காக அந்த விலையேற பெற்ற தைலத்தை சேர்த்து வைப்பார்களாம். எதற்கு? திருமணமாகி போகும்போது இந்த காஸ்ட்லி கிஃப்டாக இதை தான் கொடுப்பாங்க, இதுதான் விலையேற பெற்ற கிஃப்டாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்த தைலம் கிடைப்பது ரொம்ப ரேர். விலையேற பெற்றதா திருமணத்துக்கு அதை பொக்கிஷமாக கொடுப்பாங்க, வரதட்சணையாக கொடுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதை வைத்திருக்கிறவங்க அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆடி கார் வைத்திருப்பதுக்கு சமம், பெரிய விலையேற பெற்ற ஒரு கார் வைத்திருப்பதுக்கு சமம் அந்த ஒரு ஆயில். ஆனால் அந்த மரியா என்ன பண்ணுறா பாருங்க, ஆண்டவர் மேலே வைத்திருந்த மிகுந்த அன்பினால அவள் அவ்வளவு ஆண்டுகளா சிறு வயதிலிருந்து சேர்த்து வைத்திருந்த அந்த தைலத்தை கொண்டு வந்து எங்கே ஊத்துறா? அவர் பாதத்தில் ஊத்துறா. அவ சொல்கிறா, இவர் இருக்கும் போது இந்த ஆயில்லாம் என்னையா காஸ்ட்லி. ஹல்லேலூயா. என் பார்வைக்கு இவர் தான் என் மகாராசா, என் பார்வைக்கு விலையேற பொக்கிஷமே இவர் தான்யா, என் பார்வைக்கு மாணிக்கமே இவர் தான்யா. இந்த ஆயில் என்னத்துக்கையா என் வாழ்க்கைக்கு? ஹல்லேலூயா. ஆயில ஊற்றி கர்த்தர் மேல என்ன செய்தா? அன்பு செலுத்தினா. நான் சொல்றேன், எப்போ உங்க வாழ்க்கையில விலையேற பெற்றது என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தாண்டி நீங்க ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க சிஸ்டர், அதுதான் ஆண்டவருக்கு உங்களுக்கு லவ் ஏற்படுகிற பாயிண்ட். அங்கதான் ரிலேஷன்ஷிப்பை தொடங்கும் கர்த்தருக்கும் உங்களுக்கும். விளங்குதான் நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில விலையேற பெற்றது என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வந்து கொட்டி அதை போட்டுட்டு, எனக்கு இந்த உலகத்தில் மேன்மைன்னு சொல்லக்கூடிய மகாராசாவே இவர் தான்ப்பா, இவர் ஒருவர் என் வாழ்க்கையில் இருந்தா எனக்கு போதோன்னு சொல்றீங்க தெரியுமா?
அதுதாங்க உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. இதை தான் மரியா வந்து வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் பாதத்தில் விலையேற பெற்றதாக இருக்கக்கூடிய ஒன்றை, குடும்ப பொக்கிஷமாக சேர்த்து வைக்கக்கூடியதாக இருந்த ஒன்றை அவர் பாதத்தில் தூசை போல அதை ஊற்றினா, அவர் பாதத்தில் அதை ஊற்றினா. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அவர் ஆண்டவர் மேல அன்பு வைத்தார், அளவற்ற அன்பு வைத்தார். பைபிள்ல இயேசு 4 இடங்கள்ல தான் அழுதிருக்கிறார். 4 இடங்கள் அழுதிருக்கிறார். எபிரேயர் 5:7 சொல்லுது, அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கெத்செமனே தோட்டத்தில் அழுதார். ஹல்லேலூயா. எருசலேமுக்குள்ள நுழைவதற்கு முன்பதாக இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் கதறி அழுதார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க திறப்பின் வாசலில் நமக்காக கண்ணீர் சிந்தி நம்முடைய மீட்புக்காக ஜெபித்து அழுதார். 4வது இடம், லாசருவின் கல்லறையில் நின்று கர்த்தர் அழுகிறார். யோசித்து பாருங்க, ஒரு தேவகுமாரன் நின்று அழுகிறார்னா சும்மா விஷயமா? அது பார்க்கிற யூதர்கள்லாம் சொல்றாங்க, பார்ப்பா இயேசு அழுறாரு பார்ப்பா, இவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இவர் அழுறார். ஹல்லேலூயா. இதுதாங்க அன்பு. நல்லா கேட்டுக்கங்க. ஆண்டவர் எனக்கு பொருளை தருவார், பொண்ணை தருவார், எனக்கு பணம் தருவார், என்னை நல்லா வச்சிருப்பார், என்னை கீர்த்தியும் போய் இதெல்லாவற்றையும் தாண்டி முதல்ல அவரை நீங்க நேசிக்கிறது தாங்க எல்லாவற்றை தாண்டி பெருசு. அது ஒன்று தான் எல்லாவற்றை காட்டிலும் விலையேற பெற்றது. நான் இங்கே வந்த ஆண்டவர் என்னை உயர்த்துவார், கடன் மாறும். நான் சொல்கிறேன், எதுவுமே மாறலைன்னா கூட ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த இருதயம் உண்மையாகவே அன்பு நிறைந்த இருதயம். சில பேர் ஆண்டவர்கிட்ட வந்து ஏதாவது பெறலைன்னா என்ன பிரயோஜனம் அந்த கூட்டத்துக்கு போய்? போன வாரம் ஒரு சிஸ்டர் இங்கே வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அவங்களுக்கு போயிட்டாங்க, அவங்க ஜெபிக்காதே போயிட்டாங்க. அவங்க கூட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏதோ ஒன்று மாறலை. கணவர் சொன்னார், இனி அந்த எந்த கூட்டத்துக்கு நீ போகக்கூடாது. என்ன பிரயோஜனம் அந்த இயேசு கிட்ட போய்? ஒன்றும் இது இல்லை. இது அன்பு நிறைந்த இருதயம் கிடையாது. அன்பு நிறைந்த இருதயம்னா என்ன தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நான் இங்கே வந்திருக்கிறேன், ஒரு வேளை என் சூழ்நிலை இந்த ஆண்டு கூட மாறலனா கூட, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிற அந்த அன்பை விட்டு ஒருபோதும் நான் போயிட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க தெரியுமா? அதுதாங்க லவ். ஏதோ ஆண்டவர் கொடுத்தாரு அதனால நான் அவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாத்திட்டாரு இதனால நான் கத்தறேன், இது இல்லை அன்பு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை கொடாமலே போனாலும், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே நீ இவங்க எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறியா? நமது ஆண்டவர் எதற்காக ஏங்குகிறார் தெரியுங்களா? உங்க பொண்ணுக்காக, பொருளுக்காக, பணத்துக்காகலாம் அவர் எதிர்பார்க்குற ஆண்டவர் இல்லைங்க. அவர் போட்ட பிச்சையில் தான் நம்மளாம் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு நிலம் இருக்குது பாருங்க, அதை நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி அது அப்பாவுடையது, அது அவருடையது. அவரு கொடுத்தது தான் நம்ம காசு போட்டு வாங்கி அங்கே கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பணம், பொருள் இதெல்லாவற்றையும் தாண்டி அதெல்லாம் அவருக்கு பெருசு இல்லை. ஆண்டவருக்கு என்ன பெருசு? உங்கள் அன்பு பெருசு. இந்த நாள், இந்த வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்மானம், ஆண்டவரே நான் உங்களை எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறீங்க? நீங்கள் என்னை ஒரு வேளை ஆசீர்வதிக்கலன்னா பரவாயில்லப்பா, ஆனால் ஒருபோதும் நான் உங்களை குறை மட்டும் பேச மாட்டேன், ஒருபோதும் நான் உங்களை வேதனைப்படுத்தி பேச மாட்டேன், ஒருபோதும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். நீங்கள் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, இந்த நோயில் வியாதியில் நான் வைத்திருந்தாலும் சரி, நான் உங்களை நேசிக்கிற அந்த நேசத்தின் அளவு ஒருபோதும் குறையாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிச்சார்னா, ஆண்டவர் மேல பைத்தியமா அன்பு வச்சவங்க இவங்க. ஆண்டவர் மேல நான் அடிக்கடிக்கு சொல்ற ஒண்ணுதான், இயேசு இயேசு இயேசுன்னு வாழ்ந்துருங்க. எப்படி வாழ்ந்துருங்க? ஆண்டவர் மேல பைத்தியமா வாழ்ந்துருங்க. அது ஒன்று தாங்க வாழ்க்கை. இயேசு 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 இயேசுன்னு வாழ்ந்து முடிச்சிருங்க, அவ்வளோதான். இந்த உலகத்தில் அவரை தவிர உங்களுக்கு பொக்கிஷம், பொண்ணு, பொருள், பெருசு ஒன்றுமே இருக்கக்கூடாது. யாரை கேட்டாலும் நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையில் மேன்மையானவர் அவர் ஒருத்தர் தான்.
என் வாழ்க்கையில் விலையேற பெற்றவர் அவர் ஒருத்தர் தான். உங்ககிட்ட டைமண்ட் நெக்லஸ் இருக்கலாம், செயின் இருக்கலாம், அதெல்லாவற்றையும் தாண்டி மெய்யான மாணிக்கம் அவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க அந்த அன்புல வளர்ந்துட்டீங்கன்னா சிஸ்டர், நான் சொல்றேன், நீங்க எப்பவுமே ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆண்டவர் ஒருபோதும் விடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் மீட்டு எடுத்துருவார். அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாள் லாசருவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆண்டவர் இவங்களை அதிகமாக நேசித்தார். இவர்கள் கர்த்தரை அதிகமாக நேசித்தாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இழந்தவைகளை கொடுக்க இரண்டாவது முக்கியமான காரியம், முதல் நான் சொன்ன கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பு. இரண்டாவது எடுத்து வாசிங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 38 40 வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் யோவான் 11ஆம் அதிகாரம் 38 அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, எப்படி தேம்பி தேம்பி அப்படி வெம்புறாரு பாருங்க. மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்று என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தாள், தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. சொல்லுங்க. இரண்டாவது காரியம், ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை தேடி வரணும்னா, நம்ம இழந்தவற்றை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டு எழுமனா, ஆண்டவர் நம்ம கிட்ட முதல்ல அன்பை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, அவர் மேல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும், அவரை ஆர்வமாய் தேடுகிறவர்களுக்கு தகுந்த பலன், தகுந்த கைமாறு அளிக்கிறார் என்று நம்புவது தான் விசுவாசம். விளங்குதா சிஸ்டர் நான் சொல்றது? முதல்ல அவரை நேசிக்கணும். இரண்டாவது, அவர் மேல கண்மூடிதனமான ஒரு நம்பிக்கை வரணும். என் கர்த்தர் செய்வாருங்க. டாக்டர்ஸ்கள் 1000 ரிப்போர்ட் கொடுக்கட்டும், இதுக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை நடுங்க வைக்கலாம். பயப்படாதீங்க. நமக்கு ஒரு நல்ல சகாயர் உண்டு, நமக்கு நல்ல ஒரு மருத்துவர் உண்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போவது கிடையாது. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்குள்ள இரண்டாவது காரியம் அதிகமா பபுள் ஆயிட்டே இருக்கணும், பொங்கி பொங்கி எழும்பிட்டே இருக்கணும். என்ன? என் கர்த்தர் எனக்காக நியமித்ததை செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்கு தர விரும்பியதை அவர் செய்து முடிப்பார். அவர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது மனசுல, செய்வாரா? எவ்வளவு நாள் போய் ஜெபம் பண்ணிட்டோமே, இனி இது நடக்குமா? அந்த ஒரு கல் அடைக்கப்பட்டிருக்குது, அவிசுவாசம் என்கிற கல். அதை புரட்டி தள்ளுனாதான் லாசர் வெளியே வர முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் அந்த அவிசுவாசம் என்ன கல்லு தான் இருக்குது. நீங்க பலரை பார்த்து அவங்களுக்கு இது நடக்கலையே, அந்த சிஸ்டர் சபையில் அப்படிதானே செத்து போச்சு, அவங்களுக்கு ஏன் கர்த்தர் செய்யல, அந்த ஃபேமிலிக்கு கர்த்தர் ஏன் செய்யல, இப்படி மற்றவங்களை பார்த்து ஓஹோ நமக்கு இப்படிதான் போல அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? இதுதான் அவிசுவாசம் என்கிற கல். அவங்களுக்கு கர்த்தர் செய்யலனா என்ன? உங்களுக்கு கர்த்தர் செய்வார், உனக்கு கர்த்தர் செய்வார். நீ மற்றவங்களை பார்த்து ஆண்டவரை கால்குலேட் போட்டுடாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம் என்கிற கல்லை புரட்டி எடு. ஆண்டவர் மேல ஒரு பைத்தியக்காரதனமான நம்பிக்கை வைக்கணும். என் கர்த்தர் எனக்கு செய்வார். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், என் குடும்பத்தை அன்னைக்கு இந்த மாசம் நடத்த என்கிட்ட காணிக்கையே கிடையாது ஐயா, காணிக்கையே கிடையாது.
அப்போது சில பாஸ்டருங்க என்னுடைய நண்பர்கள் என் வீட்டுக்கு எனக்காக ஜெபிக்க வந்தாங்க. நாங்களாம் வீட்டின் வராண்டாவில் உட்கார்ந்து அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க கூட அன்றைக்கி காசு கிடையாது. பாக்கெட் எம்டி. எல்லாருக்கும் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு என் சூழ்நிலையை நான் யாருக்கிட்டுமே சொல்லலை. நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். பாஸ்டர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு பொட்டலம், பேப்பர் சுருட்டின ஒரு பேப்பர் பால், பேப்பர் பொட்டலம் வந்து பொத்துன்னு விழுந்தது. மேலே பார்த்தா ஒரு எலி ஓடுது. எலி பொட்டலத்தை போட்டுட்டு ஓடுது. என்னடா இது பொட்டலத்தை போட்டுதுன்னு திறந்து பார்த்தா 500 ரூபாய் நோட்டுக்கள் அப்படி மடங்கி கசங்கி அந்த மாசம் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆண்டவர் பாருங்க, ஒரு எலியை கொண்டு வந்து உன்னை போஷிக்க அவர் வல்லவர். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார், உனக்கு ஒரு எலியை அனுப்புவார். ஹல்லேலூயா. இல்லை ஒரு தவளை கொட்டான அனுப்புவார், அது ஒரு தங்க காசை கொண்டு வந்து உன் வீட்டில் போட்டுட்டு போயிடும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய அவருக்கு ஒரு சிட்டெரும்பை கூட பயன்படுத்துவார். உன்னை பணக்காரனா மாற்ற கர்த்தர் ஒரு சிட்டெரும்பை வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் என்னை வாழ வைப்பார். தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் இழந்தவற்றை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திருப்ப கொடுப்பார்னு சொல்லி அவர் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நீங்க வைக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, அவருக்கு விசுவாசம் இல்லாம அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். ஆமா. நான் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை வாசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அமெரிக்கா தேசத்திலிருந்து குடிபெயர்ந்து மெக்சிகோ என்கிற ஒரு தேசத்துக்கு அவர் ஊழியம் செய்ய சென்று அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாகரிகமற்ற ஜனங்கள், காட்டுவாசிகள், கிராமவாசிகள், அவங்களுக்கு ரொம்ப நாகரிகமே தெரியாது, உடையில்லாததான் இருப்பாங்க. இந்த கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் சொன்னாரா, நீ இவங்க மத்தியில் தான் நீ ஊழியம் செய்ய நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், நீ இவங்களுக்கு தான் என்னை பற்றி சொல்லணும். யோசிச்சு பாருங்க, நல்லா படித்த ஒரு ஆள் அமெரிக்காவில் பல இடங்களில் போய் பிரசங்கித்து நல்ல படிப்பு ஞானத்தில் சிறந்தவர்கள் மத்தியில் நின்று பிரசங்கிக்கிற ஆள் நாகரிகமே தெரியாத ஒரு கூட்டத்தின் நடுவில் நின்று இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுப்பது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார், ஆண்டவரே எப்படி நான் இந்த ஜனங்க மத்தியில் இயேசு இருக்கிறன்றதை எப்படி நிரூபிக்கட்டும். பல மாதங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரா, நீ 40 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணு, நான் உனக்கு ஒரு விசேஷித்த வல்லமையை தரப்போகிறேன், மரித்த பிரேதங்களை எழுப்புகிற வல்லமையை நான் உனக்கு தரப்போகிறேன், நீ 40 நாட்கள் உபவாசித்து. அவர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே அன்றையிலேருந்து 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார். ஒரு நாள் 40 நாள் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சொன்னாரா, வெயிட் பண்ண, நானே உனக்கு கொண்டு வர ஆட்கள். அப்போ ஒரு நாள் இவர் வீட்டில் இருக்கும் போது தட 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 தடன்னு கதவை தட்டுற சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த ஒரு பெரிய காட்டின கூட்டம் ஒரு குட்டி பையனை தூக்கிட்டு ஓடி வராங்க. அவனுடைய தலை உடஞ்சி இந்த மண்டை இருக்குது பாருங்க, அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்கல் மண்டை ஓடு அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. பையன் செத்துட்டான். உடம்புல ரத்தம்லாம் கொட்டி போச்சு. பையன் செத்துட்டான். இவனை கூட்டிக்கிட்டு வராங்க. அவர்கிட்ட ஜெபம் பண்ண. அவர் பார்த்தா அந்த மண்டை ஓடு அப்படியே பொளந்து திறந்துக்கிட்டு இருக்குது, மூளெல்லாம் தெரியுது உள்ள. ஆண்டவர் சொன்னாரா, அந்த வல்லமையை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், இப்போ இந்த பிள்ளை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ண. அவர் அந்த உடைந்து போய் விரிசல் விட்டு திறந்த அந்த மண்டை ஓட்டு எலும்பின் மேலே கையை வைத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சிறு பிள்ளையை உயிரோடு எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொன்ன கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை கண்ணை திறந்துடுச்சு. ஹல்லேலூயா. அந்த விரிசல் விட்டு அந்த மண்டை பகுதி அப்படியே ஒட்டி கொண்டது. எந்த மருத்துவர்கிட்டையும் போல அந்த அற்புதத்தை செய்த உடனே அன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் முட்டி போட்டு ஆண்டவர் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தையும் பயன்படுத்தி அசாத்தியமான காரியங்களை இந்த ஆண்டு செய்வார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க ஜெபம் பண்ணி வியாதிகள் இந்த ஆண்டு சுகமாக போற, நீங்க ஜெபம் பண்ணி அநேக முடவர்கள் எழுந்து நடப்பார்கள். கை கால் விழுந்த ஜனங்களை நீங்க கை வைத்து ஜெபிக்கும் போது அவர்கள் கைகள் கால்களுக்குள்ள ஒரு தேவ வல்லமை பாய்ந்து அவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பிப்பார்களாக.
கர்த்தர் அந்த அபிஷேகத்தை இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் இறங்கி வர பண்ணுவாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வியாதி பட போறாங்களோ அவங்க மேல நீ கைகளை வைக்கும் போது அது சுகமாயிடும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போவதற்கு முன்பதாக உன் ஜெபத்தினால் உன் கைகளினால் ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி காட்டுங்க, கைகளை உயர்த்தி காட்டுங்க. இப்ப எல்லாருடைய கைகளின் மேல கர்த்தருடைய வல்லமை நான் ஜெபிக்க போகிறேன். உங்க கைகளை பயன்படுத்தி ஆண்டவர் செத்த பிரேதங்கள், நடக்க முடியாதவர்கள், ஊனமுற்றவர்கள் எல்லாரையும் குணமாக்கத்தக்கதான வல்லமை உங்க கைகள் மேல கர்த்தர் ஊற்றுவாராக. அந்த வரங்களை கர்த்தர் ஊற்றுவாராக. நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், வியாதியஸ்தர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். உன் ஊழியத்தில் ஹீலிங் அனாயிண்டிங் கர்த்தர் திறக்கிறார். God is anointing you with a healing gift in the mighty name of Jesus. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உன் விரல்கள் மேல் அக்கினி அபிஷேகம், உன் விரல்கள் மேல உயிர்ப்பிக்கிற வல்லமை, உன் விரல்கள் மேல சுகமாக்குகிற வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஷேகா லாதரா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அநேக ஜெபம் பண்ணி நீ கொரோனா குணமாக போகிறது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை நீ சந்திப்பாய். உன் கைகளை எடுத்தவர்கள் தலையின் மேல வைத்த மாத்திரத்தில் எல்லா கொரோனா வைரசுகள் சுட்டரிக்கப்படும். லே ஷக தர கட தர கட லாப ராபா. God is giving you the healing anointing. சுகமாக்குகிற வல்லமையை கர்த்தர் உனக்கு தருகிறார். God is giving you the grace of restoration. Hallelujah. சகலவற்றையும் திருப்பி எடுக்கக்கூடிய கிருபை, சகலவற்றையும் திருப்பி எடுக்கக்கூடிய வல்லமை அபிஷேகம் உன் மேலே இப்பொழுது வருகிறது. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. Receive that gift anointing. Shala darra gadda darra gadda darra sheka tarra gadda darra galla badara gadda darra lika tarra gadda darra gadda. ஒன்றுக்குமே உதவாத இருந்த உன் கரங்கள் அவர் ராஜ்யத்தை கட்டும்படியாய், உன் கரங்கள் தேவர் ராஜ்யத்தை கட்டக்கூடிய கரங்களாய், அக்கினி கரங்களாய் மாறுகிறது, 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 மாறுகிறது. உன் கரங்கள் தான் அவர் ஊழியத்தை கட்டி எழுப்ப போகிறது. உன் கரங்கள் தான் அதை செய்ய போகிறது. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அவிசுவாசம் என்னும் கல்லை புரட்டி போட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை வாழ வைக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. எனக்கு நீடிய ஆயுசு நாட்களை தர நீர் வல்லவர் ஆண்டவரே. என் குடும்பத்தை உயர்த்த நீர் வல்லவர் ஆண்டவரே. என் குடும்பத்தை இணைக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. என்னால் எந்த காரியங்கள் இவ்வளவு ஆண்டுகள் முடியாமல் இருந்ததோ நீர் அவைகளை நொடி பொழுதுல செய்ய நீர் வல்லவர் என்று சொல்லுங்க. நீர் வல்லவர், நீர் வல்லவர். நீங்க சொல்லும் போது மரித்த உன் லாசரு வெளியே எழும்பி வருகிறான். உன்னுடைய லாசரு வெளியே எழும்பி வருகிறான். உன் பொருளாதாரம் கல்லறைகளை விட்டு வெளியே வருகிறது. உன் சுகம் கல்லறைகளை விட்டு வெளியே வருகிறது. ஷாக்கா லாக்கா தர கட்ட தர கட்டா தர கட்டா தர கட்டா. அந்த காரத்திலிருந்து மரண இருளிலிருந்து நான் உன்னை வெளிப்பட பண்ணி உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஹல்லேலூயா. மரித்து கிடக்கிற உன் சுக வாழ்வு வெளியே வருகிறது. உன் பொருளாதாரம் வெளியே வருகிறது. உன் மேன்மை வெளியே வருகிறது. உன் ஊழியங்கள் வெளியே வருகிறது. இவ்வளவு நாட்கள் மறைந்திருந்த உன் ஊழியம் இந்த ஆண்டு வெளிப்படும்.
நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. தேவ பிரசன்னம் இங்க இறங்கி வருகிறது நான் உணர்கிறேன். தேவ மகிமை உங்களை நிரப்புகிறது நான் உணர்கிறேன். ஷலா தரா கடலபா தரா கடலபா. Shantara baba 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 Shantala baragadala bagadura gadala badura gadalaba dura gadalaba dura gadalaba dura gadalaba dura la dara 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 gadalaba dura gadalaba dura shada da 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 da. சில மரண ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. மரண ஆவிகள் வெளியேறுகிறது. மரண கட்டுகள் உடைகிறது. மரண சங்கிலிகள் சிதறுகிறது. மரண சங்கிலிகள் சிதறுகிறது. உன் வீட்டை குறிவைத்த மரண சங்கிலிகள், மரண அம்புகள், உன் வீட்டை நோக்கி ஏவப்பட்ட மரண அம்புகள், அதை ஏவினவனுக்கு அது திரும்புகிறது. ஏய், உன் வீட்டை நோக்கி ஏவப்பட்ட மரண அம்புகள் எவன் அடிச்சான அவனுக்கு அது திரும்புது. அது திரும்புது. அதனால திருப்புற இயேசுவின் நாமத்தினால் உன் மேல ஏவப்பட்ட மரண அம்புகள், மரண குறிகள், அதை வைத்தவனுக்கே திரும்புது. அந்த குடும்பத்துக்கு அது திரும்புது. I return it to the name of Jesus. Backfire, backfire, backfire. Every spirit of death, backfire. அதை வைத்தவனுக்கு அது பேக்ஃபயர் ஆகுது. எவன் குழிய வெட்டுறானோ அவனே விழுவான். எவனுக்கு குழி வெட்டுறானோ அதை வெட்டினவனே அதை விழுவான். நல்லா ஜெபிங்க 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 ஜெபிங்க. சங்காரத்தின் ஆவிகள் வீட்டை கடந்து போகிறது. சங்கார ஆவிகள் வீட்டை கடக்கிறது. உன் வீட்டுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. உன் வீட்டின் மேல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடையாளமாய் இருக்கிறபடியால் ஏய் 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 ஜெபி ஜெபி. உன் வீட்டின் மேல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடையாளமாய் இருக்கிறபடியால மரண ஆவி உன் வீட்டை தொட முடியாது. சங்கார ஆவிகள் புறப்படுகிறது. சங்கார ஆவிகள் வெளியேறுகிறது. சங்கார ஆவிகள் வெளியேறுகிறது. சங்கார ஆவிகள் வெளியேறுகிறது. கடந்து போகிறது. ஜெபி 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 ஜெபி. உன் பிள்ளைகளை தொட முடியாது. உன் கணவரை தொட முடியாது. உன் வீட்டு வாசலை வர முடியாது. சங்கார ஆவிகள் வெளியே ஓடுகிறது. ஷல்லா தர கத்தே லக தர கடல தர கட தர. Shalaba andura bala baraba shalaka taraka talaka taraka talaka shakatala katata raga dara kata laga dara laka tara gada dara gada dara gada leka tara gada dara gada dara gada. ஆவியானவர் ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆவியானவருடைய ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆவியானவருடைய முழுக உன்னை தொட ஆரம்பிக்கிறார். உன்னை கண்ட்ரோல் எடுக்க ஆவியானவர் ஆரம்பிக்கிறார். ஷேலா ஹதரகதரா. நீ இழந்த பணங்கள் திரும்ப வருகிறது. இழந்த பணங்கள் திரும்ப வருகிறது. நீ ஏமாற்றப்பட்ட பணங்கள் உன் வீடை தேடி வருகிறது. இப்பவே அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணங்கள் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ரிலீஸ் பண்ணப்படுகிறது. உன் பணங்கள் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. லாசருவே வெளியே வான்னு சொல்லுங்க. வெளியே வா சொல்லுங்க. லாசருவே, என் லாசருவே வெளியே வா சொல்லு சொல்லு சொல்லு. வெளியே வருது. உன் ஆசீர்வாதங்கள் வெளியே வருது. உன் ஆசீர்வாதங்கள் வெளியே வருது. கர்த்தர் வெளிப்பட பண்ணுகிறார். அது இனி மறைந்திருக்க முடியாது. அது இனி அந்தகாரத்தில் இருக்க முடியாது. மரணத்தை கட்ட முடியாது. சங்கிலிகளை கட்ட முடியாது. கர்த்தர் உடைத்து வெளியே கொண்டு வருகிறார்.
கைகளை தட்டியதை பெற்றுக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு பாருங்க. கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவார். நீ இழந்த ஆசீர்வாதங்களை உன் கண்கள் பார்க்கும். உன் கைகள் அதை தொடு. உன் வாழ்க்கை அதை அனுபவிக்கும். In the name of Jesus. Laba shalaba katalagate laka sikadalo leka taragada taragadala laka diragadala badura laka sikadala diradara. இப்போதே சில கட்டுகள் அறுகிறது, சில வியாதிகள் அறுகிறது, சில கட்டிகள் மறைகிறது. உங்க உடம்புல இருக்கிற கட்டிகள் மறைகிறது. சில கொழுப்பு கட்டிகள், சில கேன்சர் கட்டிகள், இரத்த கட்டிகள் உங்க உடம்புல இருந்து மறைந்து அவைகள் உங்களுக்கு குட் பை சொல்லுகிறது. உனக்கு அவைகள் குட் பை சொல்லுகிறது. பெற்றுக்கொள்ள சுகத்தை. உன் சரீரம் இப்போது குணமாக ஆரம்பிக்கிறது. Jesus, 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 Jesus. இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள முதல்ல அவருடைய அன்பு, இரண்டாவது அவர் மேல விசுவாசம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஏன் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? யோவான் 11:4 எடுத்து வாசிங்க. இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற குடும்பம் தான். ஆண்டவரை அளவுக்கு அதிகமா விசுவாசிக்கிற குடும்பம் தான். ஆனா ஏன் அந்த குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை? நம்ம கூட நிறைய முறை யோசிப்போம். நான் சபைக்கெல்லாம் வரேன், ஊழியெல்லாம் செய்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஆண்டவரே? யோசிக்கிறோமா? யோசிக்க மாட்டோம். யோசிக்கிறோம். பல முறை நம்ம பிரச்சனைகள் வரும்பொழுது, பலவீனம் வரும்போது, நோய்கள் வரும்பொழுது, கண்ணீரின் பாதையில் நம்ம பயணம் செய்யும் போது, சில மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி தான் யோசிக்கிறோம். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? அப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்துறோம், உபவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறது போலவே தெரியாது. பைபிள் சொல்லுது, அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்கிறத கேட்ட பிறகும் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஊருக்குள்ளே வரலை, அங்கே இருக்கிற இடத்துல தங்குகிறார். சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லைப்பா, இது மரணத்துக்கு ஏதுவானதில்லை, இது என் நாமத்தின் மகிமைக்கென்று நான் அனுபவித்தது. ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆண்டவரை யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கிறாங்களோ, அதிகமாக விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சில நேரங்கள் சில பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். இந்த மரியா, மார்த்தா, லாசரு இவங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தேவனால் அனுமதிக்கப்பட காரணம் என்ன? ஆட்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, வாங்க ஆண்டவரே லாசருவை குணமாக்குங்கன்னு சொன்ன பிறகும் ஆண்டவர் எழும்பலை, ஆண்டவர் வரலை. சில நேரங்கள் நம்ம ஜெபம் தாமதமாகிறது. நம்ம ஜெபிச்ச உடனே ஆண்டவரா பிரச்சனையா டக்கு டக்கு டக்குன்னு அப்படி செஞ்சு முடிக்கல. தேவன் பொறுமையோடு இருக்கிறார். பைபிள் சொல்லுது, தாம் தெரிந்து கொண்டப்பட்டவர்களுடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமா நீதி செய்வார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார். சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் உடனே இறங்கி வந்ததை சரி செய்ய மாட்டார். அதை முத்த விட்டு அமைதியாக இருப்பார். அதுதான் நம்ம ஆளு. இப்போ பிரச்சனைகள் முத்த ஆரம்பிக்கும்.
முத்த ஆரம்பித்த பிறகு உங்க கையை விட்டு அது போயிடும். நீங்க நினைப்பீங்க, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி பாடுபடுத்துறாரு? இவருக்கு கண் இருக்குதா, இருதயம் இருக்குதா? அந்த ஆலயத்தில் போய் அன்றைக்கி உட்காந்து அந்த பாஸ்டர் சொன்னார் 3600 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேறு போட்டுட்டு வந்தேனே. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே. ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? ஏன் கர்த்தர் இதை இப்படி செய்தார்? நல்லா கேளுங்க. சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம பிரச்சனைகள் மத்தியில் அமைதியாக இருப்பார். பிரச்சனைகளை இன்னும் முத்த விட்டு அமைதியாக இருப்பார். சில நேரங்கள் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் பப்ளிக்காக கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் பார்க்கும்படி செய்வார். உங்கள் பிரச்சனையை எல்லாரும் பார்ப்பாங்க, ஊரே பார்க்கும், உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் பார்ப்பாங்க. எல்லார் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்கள் பிரச்சனையின் மத்தியில் நிற்க வைப்பார். நம்ம நினைப்போம், என்னை வெட்கப்படுத்தி விட்டுட்டீங்களே ஆண்டவரே, இவங்கெல்லாம் என்னை இப்போ என்ன சொல்லுவாங்க பாரு. பைபிளை தூக்கி இயேசுநாதர் கோயிலுக்கு ஓடுனா அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நிற்கிறா பாரு. சில நேரங்கள் கர்த்தர் அவமானத்தின் மத்தியில் நம்மளை நிப்பாட்டுவார். எல்லார் மத்தியிலும் உங்களை நிப்பாட்டுவார். நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பீங்க. ஆண்டவருன்னு அவங்க மத்தியில் வாயை திறக்க கூட நமக்கு தைரியம் இருக்காது. அவ்வளவு அவமானத்தில் நம்ம நின்று கொண்டு இருப்போம். அதுலேயும் ஒரு தெய்வ திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான், 4 நாள் ஆச்சு, இனி இவன் எழுந்து வர சாத்தியமே கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவன் ஹிஸ்டரி, அவன் சரித்திரம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற நேரத்தில் தான் ஹீரோ இப்போ இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆரம்பத்தில் அவன் வியாதிப்பட்டிருந்த நேரத்திலே வந்து இயேசு ஒரு வேளை அவனை குணமாக்கி இருந்தால் அது ஜனங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. எவ்வளோ பேரை குணமாக்குறாரு, அப்படி இவனையும் குணமாக்கிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ அவன் செத்து நாரி போய் எல்லா சூழ்நிலையும் எதிர்மாறாக இருக்கிறது, இனி சாத்தியமே இல்லை என்று ஜனங்கள்லாம் அந்த ஒரு மனப்பான்மையில் நிற்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி வந்து உங்களை தூக்கி எடுப்பார் பாருங்க. அப்போ அதை பார்க்கிற ஜனங்க சொல்லுவாங்க, இவங்க ஆராதித்த இயேசு உண்மையான தெய்வம் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆண்டவர் உன்னை ஆரம்பத்திலேருந்தே அற்புதம் செஞ்சிட்டார்னா அது ஜனங்களுக்கு பெருசாக தெரியாத சிஸ்டர். ஆனால் பிரச்சனையெல்லாம் கைவிட்டு மீறி போய் இனி அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நீ அழுது கொண்டு வெட்கத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் நிற்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இறங்கி வந்த, டே நான் இருக்கிறேன்டா, என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை, நான் சொன்ன ஆகும், நான் கட்டளையிட்டா நிற்கும், நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை உன் சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி, உன் சுற்றத்தார் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பாரு பாருங்க திரும்ப. ஹல்லேலூயா. ஒருவருமே உதவி செய்ய முடியாத அந்த தருணத்தில் பாதாளத்திலிருந்து மீண்டுமா உங்களை தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில வைத்து அழகு பாப்பாரு பாருங்க. அப்ப உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, இவ போற இயேசு கோயிலுக்கு நானும் போறேன், இவ கும்பிடுற தெய்வத்தை நானும் கும்பிட போறேன், இவ ஆராதிக்கிற இயேசுவை நானும் ஆராதிக்க போறேன். ஏன்னா இந்த தெய்வம் கைவிடாதவர், இவர் பொய் சொல்லாதவர், இவர் ஜெபத்தை கேட்கிறவர், இவர் மாறாதவர், இவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதுதான் நமது ஆண்டவர். சில நேரங்கள் தேவ நாமத்தின் மகிமைக்கென்ற பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில வரும், அது நம்மளை உடைக்கல. லாசரு ஒருவனை உயிரோடு எழுப்பினது நிமித்தம் பைபிள் சொல்லுது, அந்த பகுதியில் இருக்கிற அநேக யூதர்கள் இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தார்கள். சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற பிரச்சனையின் நிமித்தம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அது பெரிய சாட்சியாக இருக்கும். அநேகர் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. இதனால தான் ஆண்டவர் அந்த பிரச்சனைக்குள்ளே உங்களை நடத்துகிறார். உங்களை உடைக்கல, உங்களை அவமானப்படுத்தலை. உங்களுக்கு தெரியும், நான் அவமானத்தின் பாதையில் நடக்கிறேன், பிரச்சனையின் பாதையில் நடக்கிறேன், யாருமே எனக்கு இல்லை. ஆனால் அது அந்த நோக்கத்துக்காக இல்லை. உங்கள் மூலமாய் ஒரு பெரிய கூட்டம் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் அந்த பிரச்சனைகளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம்.
ஒருவேளை இந்த நாள் நீங்க பிரச்சனைகள் மத்தியில் அமர்ந்து இருப்பீர்கள். நான் சொல்றேன், அந்த பிரச்சனைகளை உங்களை உருவாக்க, அந்த பிரச்சனைகள் உங்களை உடைத்து சிதறடிக்கல்ல, அந்த பிரச்சனைகள் தேவ நாமத்தின் மகிமைக்காக உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனை. அது அந்த பிரச்சனையை விட்டு நீ வெளியே வரும்போது அந்த சாட்சி அநேகருடைய இருதயங்களை தேற்ற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், உண்மையாகவே இந்த அம்மா வணங்குகிற இயேசு உயிருள்ள தெய்வம்னு சொல்வார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். சில நேரங்கள் ஆண்டவர் அக்கினி சூளைக்கு நம்மளை தப்ப வைக்கிறது கிடையாது. அக்கினி சூளையில போடுறதுக்கு முன்னாடியே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்ப வச்சிருக்கலாம். ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். சில நேரங்கள் உங்கள் அக்கினி சூளையில தூக்கி போடுற வரைக்கும் அவர் அமைதியாக இருப்பார். ஏன்னா அந்த அக்கினி சூளையின் மத்தியில தான் அவங்க ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை ஜனங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அவங்க சூளைக்கு வெளியே நிற்கிற வரைக்கும் நான்காவது நபராகிய தெய்வத்தை அவர்கள் பார்க்கல. ஆனால் பிரச்சனைக்குள்ளே போய் நின்ன பிறகுதான் வெளியே இருந்து பார்க்குறாங்க. 3 பேரை போட்டோம், 4 பேராக இருக்கிறாங்க. சிஸ்டர், பிரச்சனையின் மத்தியில் தான் கர்த்தர் உன்னோடு பயங்கரமாக இருப்பார். நான் சொல்கிறேன், நீ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உன் கூட இருக்கிறத காட்டிலும் பிரச்சனையின் மத்தியில், அக்கினி சூளையின் மத்தியில், மரண இருளின் மத்தியில் தான் கர்த்தர் உன்னோடு பயங்கரமாக இருப்பார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய பிரசன்னத்தை இப்போ நான் உணர்கிறேன். ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரை கூட கைவிட மாட்டார். இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் கர்த்தர் செழிக்க பண்ணுவார். உங்க பிரச்சனை தேவ நாமத்தின் மகிமையா திரும்ப போது. உங்க சாட்சி அநேகரை உயிர்ப்பித்து எழுப்ப போது. நீங்க தேசத்துல கொழுத்த கண்டுகளா வளர ஆரம்பிப்பீங்க. நீங்க இடதுபுறமோ வலதுபுறமோ இடம் கொண்டு பெருகுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமா இருக்கிறாரு. நான் அக்கினி சூளையில நடந்து கொண்டு இருக்கிறது உண்மைதான். என் கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா நிற்கிறார். உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். யுத்த வீரனா எனக்கு பின்பதாக நிற்கிறார். நான் இந்த பிரச்சனையை பார்த்து இனி பயப்பட போவது அல்ல. இந்த வியாதியை பார்த்து பயப்பட போவது அல்ல. இந்த கடன் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட போவது அல்ல. ஏன் கர்த்தர், சொல்லுங்க, ஏன் ராஜா, என் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாய் என்னை சுற்றிலும் இறங்கி இருக்கிறார். அப்படியே பைபிளை வச்சுட்டு எழுந்து நிற்போமா? பைபிளை வச்சுட்டு எழுந்து நின்று எல்லாரும் ஜெபிப்போம். ஷலபா கட்டலபா துராகட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கும். பயப்படாத, கலங்காத. நீ சாட்சியின் பாத்திரம். இந்த ஆண்டு நீ சாட்சியா ஜீவிப்ப. உன்னை கொண்டு உன் சொந்தக்காரர்கள் ஞானஸ்தான தொட்டில இறங்குவாங்க. உன் மூலமாய் நீ போகிற சபை நிரப்பப்படும். உடைக்கப்பட்ட ஜனங்கள், நம்பிக்கையே இல்லாத ஜனங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர்கிட்ட திரும்புவாங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவாங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியான வாழ வைப்பார். நல்லா கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு பயங்கரமா இருக்கிறார். அவரை உணருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறத உணருங்க. யுத்த வீரனா பட்டயத்தை பிடித்து பக்கத்தில் நிற்கிறாரு பாரு. உன்னை இதுவரைக்கும் அவர் கைவிடல. இதுவரைக்கும் அவர் கைவிடல. நீ எத்தனையோ மரணத்தை சந்தித்து வந்தாய். பாதாள கட்டுகளுடைய சூழ்ந்திருந்தது. மரண கண்ணிகள் உன்மேல இருந்தது. ஆனா அவைகளுடைய மேற்கொள்ள கர்த்தர் விடல. உன்மேல் கர்த்தரின் கரம் இருக்கிறது.
நீ எழும்புகிற ஆண்டு 2024. நீ செழிப்பாய். நீ வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் இருப்பாய். உன் வீடு ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும். நீ கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைவாய். நீ பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தை காண்பாய். ஜீசஸ் 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 ஜீசஸ். ரெண்டு கைகளையும் உயர்த்தி வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன்ப்பா. அதிகமா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா. இனி என் வாழ்க்கையில நீர் ஒருவரே நேசிக்கப்படத்தக்கவர். நீர் ஒருவரே சிறந்தவர். நீர் ஒருவரே மேன்மையானவர். நீர் ஒருவரே மகிமையானவர். மகிமையின் ராஜா நீர் ஒருவரே. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. சொல்லுங்க, ஒருபோதும் தடைப்படாது. எனக்கு செய்ய நினைத்தது நீங்க செய்து முடிப்பீங்க. நீங்க செய்து முடிப்பீங்க. சொல்லுங்க, எனக்கு செய்ய நினைத்தது நீங்க செய்து முடிப்பீங்க. பிசாசு எனக்குரியத எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறானோ, எந்த கல்லறையில் அவைகளை அடைத்து வைத்திருக்கிறானோ, எந்த அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறானோ, எந்த கட்டுகள் போட்டு அடைத்து வைத்திருக்கிறானோ, இப்பொழுது 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் லாசருவே வெளியே வான்னு சொல்லுங்க. ஒரு 7 முறை சொல்லிக்கிட்டே இருங்க. லாசருவே வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. நீங்க சொல்லும் போது அந்த ஆசீர்வாதம் வருது. நீங்க சொல்லும் போது அந்த மகிமை வருது. ஷலா கதரே சகதிதல கதுரா கடல பதுரலபா சந்தலா. ஜீசஸ். சொல்லுங்க, ஆண்டவரே என் நாமத்தின் மகிமைக்கென்று, உமது நாமத்தின் மகிமைக்கென்று இந்த பிரச்சனைகளின் வாழ்க்கையை நீர் அனுமதித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதுல நான் மடிந்து போவதில்லை. நீர் என்ன நிச்சயம் அதிலிருந்து தூக்கி விடுவீங்க. உங்க நாம மகிமைக்காக இதை மாற்றுவீங்க. என்ன ஆசீர்வதிப்பீங்க. என்ன தொடுங்க ஆண்டவரே, என்ன தொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரை பார்த்து இப்ப பேச ஆரம்பிங்க. உங்க பக்கத்துல தான் நிக்கிறாரு. அவரை பார்த்து இப்ப பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. சிலருடைய கைகள் அவர் பிடித்து தூக்கி விடுவது போல இப்ப உணர ஆரம்பிப்பீங்க. சிலருடைய கைகளை பிடித்தவர் தூக்கி விடுவார். உங்க கைகளை ஒரு அக்கினி கரம் இப்ப பிடிக்கும். ஒரு அபிஷேக கரம் இப்ப பிடிக்கும். ஒரு வல்லமையின் கரம் இப்ப பிடிக்கும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இந்த வருடம் முழுக்க நீ ஜெயத்தோடு தான் வாழ்வாய். தோல்வி உனக்கு வராது. இழப்புகள் வராது. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார், எழுப்புகிறார், எழுப்புகிறார். நீ எழும்புகிற பாத்திரம். நல்ல அந்நிய பாஷையில பேசி, கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசு. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அக்கினிய. கர்த்தர் இப்போது அபிஷேகிக்கிறார். இதோ கர்த்தருடைய வல்லமை அநேகர் மேலைப்பது பாய்ந்து வருகிறது. நல்ல நல்ல ரிசீவ் பண்ணு, ரிசீவ் பண்ணு. விடாத 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 விடாத. கைகளை தட்டி பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் அநேகரை நிரப்புகிறார். நீ ஆவியில நிரம்ப 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 கட்டுகள் எல்லாம் சிதறுண்டு விழுகிறது.
சொல்லுங்க, எனக்குள்ள கிரியை செய்கிற மந்திர ஆவிகளே, செத்த ஆவிகளே, சிந்தைய குழப்புகிற ஆவிகளே, பிசாசின் ஆவியே, என்ன விட்டு, என் வீட்டை விட்டு, என் பொருளாதாரத்தை விட்டு, என் ஊழியத்தை விட்டு, என் எதிர்காலத்தை விட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உன் மூட்டை முடிச்சியெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வெளியே ஓடு. அதட்டு 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 ஜெபி, வாயை திறந்து ஜெபி, வெளியே ஓடுன்னு சொல்லு. உன்னை எரிக்கிறேன்னு சொல்லு, உன்னை எரிக்கிறேன்னு சொல்லு. மந்திர ஆவியே, செய்வினை ஆவியே, ஏவல் ஆவிகளே, உன்னை எரிக்கிற, உன்னை எரிக்கிற, உன்னை எரிக்கிற. என்னை விட்டு வெளியே வா, என் சிந்தையை விட்டு வெளியே வா. எல்லா வசிய ஆவிகள், எல்லா வசியப்படுத்துகிற ஆவிகள், வசிய மாந்திரிகங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்ப என் உடம்ப விட்டு வெளியே போ. ஒரு 7 முறை சொல்லுங்க. என் உடம்ப வசியப்படுத்துகிற ஆவிகளே, அதை சொல்லி கட்டளையிடணும். 7 முறை சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. வசியப்படுத்துகிற ஆவிகளே, வசியப்படுத்துகிற ஆவிகளே, வெளியே போ. ஓடு வெளியே. இங்க நீ நிக்க கூடாது, நிக்க கூடாது. நீ கர்த்தருடைய அக்கினி இறங்குது எல்லாரும் மேலையும். வசியத்தின் ஆவிகளே, மந்திர ஆவிகளே, ஏவல் ஆவிகளே, சர்பத்தின் ஆவிகளே, என்னை விட்டு வெளியே ஓடுன்னு சொல்லு. சொல்லிக்கிட்டாரு, சொல்லிக்கிட்டாரு. ஓடு, 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 ஓடுன்னு சொல்லு. உன் மேல இயேசுவின் ரத்தத்தை, நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. உன் மேல இயேசுவின் ரத்தத்தை நெருப்பா தெளிக்கிற பொல்லாத பிசாசே, என் வாழ்க்கையை சிறை பிடித்து வைத்திருக்கிற ஆவியே, என் திருமணத்தை சிறை பிடித்து வைத்திருக்கிற ஆவியே, உன் மேல இயேசுவின் ரத்தத்தை நெருப்பா இப்ப தெளிக்கிற, நெருப்பா தெளிக்கிற, நெருப்பா தெளிக்கிற. ஓடின விட்டு வெளியே. ஒரு 7 முறை சொல்லிக்கிட்டே சொல்லுங்க. என் வயிற்றை விட்டு, என் வயிற்றை விட்டு, என் முதுகு தண்டை விட்டு, என் சிந்தையை விட்டு இப்பவே எல்லா அந்தகார கிரியைகள் நான் 7 எண்ணுவதற்குள்ள என் முதுக விட்டு, என் வயிற்றை விட்டு, என் சிந்தையை விட்டு, என் கை கால்களை விட்டு நான் உனக்கு 7 எண்ண டைம் கொடுக்கிறேன். என்னை விட்டு வெளியே நீ போனோம், வெளியே போனோம். நான் கர்த்தருடைய பாத்திரம். அவர் ரத்தம் என் பாவங்களை கழுவி இருக்கிறது. அவர் ரத்தம் என்னை மன்னித்திருக்கிறது. அவர் ராஜ்யம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆகவே ஆகவே என் வாழ்க்கைய பிசாசே நீ கட்டுப்படுத்த உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. நான் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். நான் அவருடைய ஆலயம். பொல்லாத ஆவிகளே, ஏவல் பிசாசுகளே, விக்கிரக ஆவிகளே, ஆக்சிடென்ட் ஆவிகளே, இப்பவே என் உடம்ப விட்டு இருமல் வழியா, ஏப்ப வழியா, வாந்தி வழியா பிடிங்கிட்டு வா. வெளியே, வெளியே வா சொல்லி கட்டளையிடு, கட்டளையிடு. வெளியே வருது, வெளியே வருது,
வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது. செய்வினைகள் வெளியே வருது, மந்திரங்கள் வெளியே வருது, ஏவல்கள் வெளியே வருது, எல்லா சர்ப்பங்கள் வெளியே வருது. சொல்லுங்க, என்ன விட்டு இன்றைக்கு நீ வெளியேறிதான் ஆகணும். என் நரம்புகளை விட்டு, என் நரம்பு மண்டலத்தை விட்டு வெளியே ஓடு. தலைவலியை கொண்டு வருகிற ஆவிகளே, என் கண் பார்வையை மங்க பண்ணுகிற ஆவிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியே போ, போ. என் மேல உனக்கு அத்தாரிட்டி கிடையாதுன்னு சொல்லுங்க. என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, பொல்லாத ஆவியே, என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் இப்பவும் அதிகாரம் எல்லாம் என் மேல இருந்து, என் குடும்பத்தின் மேல இருந்து உடையதாக. அவர் ரத்த அநேகர் மேல இப்ப நெருப்பா இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்த அநேகருடைய உடம்பின் மேல அக்கினியா இறங்குகிறது, அக்கினியா இறங்குகிறது, அக்கினியா இறங்குகிறது, அக்கினியா இறங்குகிறது. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. பொழிந்திடும் வல்லமை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். கட்டுக்களை உடைக்கிற வல்லமை இறங்கட்டும். கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகம். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கைகளை தட்டி பெற்றுக்கொள், கைகளை தட்டி பெற்றுக்கொள், கைகளை தட்டி பெற்றுக்கொள், கைகளை தட்டி பெற்றுக்கொள். ஷாலா பதரக துரகடலபா, துரகடலபா, துரகடலபா. ஃபயர், 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 fire, fire, fire. Laba tarra gata raga tarra gata tarra gata tarra. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி, அக்கினி. fire. நீ ஆராதிக்கும் போதே கட்டுகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. ஆராதிக்கும் போதே பேய்கள் வெளியே ஓடுகிறது, பேய்கள் வெளியே ஓடுகிறது, பேய்கள் வெளியே ஓடுகிறது. மரணத்தின் ஆவியே, சூசைட் ஆவியே வெளியே ஓடு, சூசைட் ஆவியே வெளியே ஓடு, ஓடு, ஓடிடு, ஓடிடு. தற்கொலையின் ஆவியே, கட்டுகள் உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி அடி, இயேசுவின் நாமத்தை சொல்லி அடி. ஆண்டவர் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஓடு, ஓடு, சாஷ்டாங்கமாய் விழுந்து ஓடு, விழுந்து ஓடு. பொல்லாத ஏவல் ஆவிகளே, சர்பத்தின் ஆவிகளே, மந்திர ஆவிகளே, என்ன படித்து கணியுங்க. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால் வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது. ஏவல் ஆவிகள் வெளியே வருது, செய்வினைகள் வெளியே வருது. ஏவல் பிசாசுகள், குட்டி சாத்தானின் ஆவிகள். கர்த்தரே ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க, விடுதலை உண்டு. சொல்லுங்க, என் வாழ்க்கையில போராடுகிற மந்திர ஆவிகளே, எரிச்சலின் ஆவிகளே, ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்கிற ஆவிகளே, என் முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளே, இன்றைக்கு இதோடு என் வாழ்க்கையை விட்டு நீ வெளியேறணும். இதுதான் உனக்கு கடைசி நாள், இதுதான் உனக்கு கடைசி நேரம். இனி என் வாழ்க்கையில உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன். இனி என் வாழ்க்கையில அவர் வெறுக்கிற எந்த பாவமும் என் வாழ்க்கையில கிரியை செய்யாது, என் வாழ்க்கையில கிரியை செய்யாது. இப்போ என் உடம்ப ஆண்டு கொண்டிருக்கிற என் எதிர்காலத்தை சிறைபிடித்து வைத்திருக்கிற என் வேலைய, என் தொழில, கர்ப்பத்தின் கனிகளை சிறைபிடித்து வைத்திருக்கிற, என் பணத்தை சிறைபிடித்து வைத்திருக்கிற, என் பரிசுத்தத்தை சிறைபிடித்து வைத்திருக்கிற, என் ஊழிய அழைப்பை சிறைபிடித்து வைத்திருக்கிற, என் அபிஷேகத்தை சிறைபிடித்து வைத்திருக்கிற அந்தகார ஆவிகளே, மந்திர ஆவிகளே, செய்வினை ஆவிகளே, விக்கிரக ஆவிகளே, ஏவல் ஆவிகளே, என் உடம்ப விட்டு, என் ஆத்மாவை விட்டு, ஏப்ப வழியா, இருமல் வழியா, வாந்தி வழியா வெளியேறு. சொல்லுங்க, வியாதியின் வடிவத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளே, பைல்ஸ் வியாதியின் வடிவத்தில் இருக்கிற ஆவிகளே, கட்டியின் வடிவத்தில் இருக்கிற ஆவிகளே, கேன்சர் கட்டியின் வடிவத்தில் இருக்கிற ஆவிகளே, தலை வலியா இருக்கிற ஆவிகளே, கழுத்து வலியா இருக்கிற ஆவிகளே, முதுகு வலியா இருக்கிற ஆவிகளே, கர்ப்பப்பையில வேதனையா இருக்கிற ஆவிகளே, குடல்ல இருக்கிற ஆவிகளே, என் எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஆவிகளே, இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், ஓ வல்லமை எல்லாம் ஏன் உடம்புல இருந்து ஏப்ப வழியா, இருமல் வழியா, வாமிட் வழியா போ. 7 முறை சொல்லுங்க, சொல்லிக்கிட்டு எல்லா வியாதிகள் வெளியே ஓடுன்னு சொல்லுங்க. வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் வெளியே ஓடு, வெளியே ஓடு, வெளியே ஓடு, ஓடு. கர்த்தர் அநேகரை குணமாக்குகிறார், கர்த்தர் அநேகரை குணமாக்குகிறார், அநேகரை குணமாக்குகிறார், அநேகரை விடுவிக்கிறார். நீ விடுதலை ஆகிறாய், உன் சிந்தை விடுவிக்கப்படுகிறது, உன் வீடு விடுவிக்கப்படுகிறது, உன் கணவர் விடுவிக்கப்படுகிறார், உன் பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தலைக்கு மேல கைகளை தட்டி நான் இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லுங்க. இவர் 7 முறை சொல்லுங்க, நான் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன், விடுதலையை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. Jesus.